वो ராம் பிரபு ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம். இந்த புருஷோத்த அதிக மாசத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய லீலைகளை புகழ்வதில் ஜீவனஹரி பிரபு அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. அவர் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினுடைய லீலைகளை எல்லாம் புகழ்வதில் ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவர். அது மட்டுமல்லாமல் நம்ம கௌடிய வைஷ்ணவ சித்தாந்த ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாறை புகழ்வதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். நமது அன்பும் பாசத்திற்கும் உரிய ஆன்மீக குருவின் சொற்பொழிவுகளை தமிழில் மொழிபெயர்ப்பதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அவரிடமிருந்து இன்றைக்கு நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்பதில் அவரை வரவேற்பது, அனைத்து பக்தர்களும் தனது இரு கரங்களையும் உயர்த்தி ஹரிநாமம் சொல்லி அவரை உற்சாகமாக வரவேற்க வேண்டுகின்றோம். அனைத்து பக்தர்களும் உற்சாகமாக தனது கரங்களை உயர்த்தி ஹரிநாமம் சொல்லி வரவேறுங்கள் அவரை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஜீவனஹரி பிரபு, ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा मणिमुकुंद प्रभु। we'll continue. Okay. ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஹரே கிருஷ்ணா. இந்த புருஷோத்த மாதத்தில் இங்கு குழுமி இருக்கக்கூடிய எல்லா வைஷ்ணவிகளையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் அத்தியாயம் 23 பிராமணர்களின் மனைவிமார்கள் ஆசீர்வதிக்கப்படுதல். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸ்ரீல பக்தி வினோத டாக்கூர் அவருடைய பட்டியல் படி ஒரு சாதகா பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்களிடத்துல 21 விதமான அனர்த்தங்கள் என்பது தேவையில்லாத விருப்பங்களை கொண்டிருப்பது, அதை பட்டியலிடுகிறார். அதுல ஒரு அனர்த்தம், தேவையில்லாத விருப்பம் என்ன அப்படின்னா, வர்ணாசிரம தர்மத்தில் பெருமை கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்யாமல் வாழ்வின் நோக்கத்தை சிதறடிப்பது. அதுவும் அனர்த்தங்கள்ல ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த லீலையின் தலைப்பாகவும் அமைந்துள்ளது. அதனால இதை கேட்பதன் மூலமாக நமக்கு இந்த பௌதீக தளத்தில் இருக்கக்கூடிய அந்த அகந்தை, கர்வம், செருக்கு, பெருமிதம் அதெல்லாம் அடியோடு நீங்கிவிடும் என சொல்லப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமான முறையில தனது லீலையை எப்படி வடிவமைத்துள்ளார் என்றால், அவருடைய லீலையை கேட்கும் பொழுது அந்தந்த லீலைக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் போய்விடும். அதனால இந்த அத்தியாயம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை பற்றி நாம இப்ப தியானிப்போம். பிராமணர்களின் மனைவிகள் ஆசிர்வதிக்கப்படுதல், இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பல பாடங்களை புகட்டுகிறார் கிருஷ்ணர். எப்படி தன் மீது அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும், இப்படி பல விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். கூடவே ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் அவர்களும் அற்புதமான முறையில இதுக்கு வர்ணனை எல்லாம் கொடுக்கும் பொழுது இன்னும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு விஷயம் மட்டும், அது பகவத்கீதாவாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எசன்ஸ். ரெண்டாவது கான்செப்ட் அப்படின்னா கருத்துக்கள். மூன்றாவது பேட்டர்ன், எப்படி அவர் இதெல்லாம் கோர்வையாக எதெல்லாம் சொல்கிறார். அதை படிக்கும் போதே இந்த ஸ்லோகம் இந்த யோகத்தை குறிக்கிறது. இப்படி நாம இப்ப பகவத்கீதானா 5 அத்தியாயம், 4 யோகம் முறைகள். பாகவதம்னு வரும் பொழுது 10 தலைப்புகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அந்த பேட்டர்னை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே பாகவதத்துக்குள்ள நல்ல தியானிக்க ஆரம்பித்து விட்டதாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
அவருடைய லீலை வந்து வசீகரமானது. அவர் எல்லாரையும் வந்து கவர்ந்து விடுவார். கிருஷ்ணா இஸ் அன் ஆட்டோகிராட், ஏகாதிபத்திய தன்மையை கொண்டிருப்பார். அதனால அவர் வந்து விஷ்ணு தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய ரூபத்தையும் கவர முடியும், சிவபெருமானையும் கவர முடியும், பிரம்மதேவரையும் கவர முடியும், 33 தேவர்களையும் கவர முடியும், கந்தர்வர்கள், சித்தர்கள், சரணர்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகள் எல்லாரையும் வந்து கிருஷ்ணரால வந்து கவர முடியும். அப்படி இருக்கும்போது பிராமணர்களின் மனைவிய அவர் வசீகரித்து கவர்ந்து அவர்களுக்கும் பக்தி தொண்டை கொடுக்கிறார்னா, அதுல அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா நாம பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இதுல வந்து பல ஆழமான கருத்துக்கள் பொதிந்து இருப்பதை வந்து பார்க்கலாம். இங்க அதுக்கு முன்னாடி நாம இப்ப பிருந்தாவனத்துக்குள்ள போவோம். ஏன்னா இந்த கதையை கேட்பதற்கு முன்னால பிருந்தாவனத்துக்குள்ள சென்று விட்டோம்னா நம்மால வந்து அந்த லீலையை வந்து சுவைத்து பார்க்க இயலும். இந்த கதை பொதுவா கேட்டிருப்பீங்க. கேட்காதவர்கள் கூட இந்த லீலை எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து பிருந்தாவனத்துல வந்து பார்க்கலாம். அதனால கிருஷ்ணர் பலராமர் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறார். விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய 12 வனங்கள், உபவனங்கள் எல்லா இடத்துலயும் வந்து கிருஷ்ணருடைய திருப்பாதம் எல்லாம் வந்து சுவடுகள் எல்லாம் வந்து பதிந்து இருக்கும். அவ்வாறு பதிந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு வனத்திலையும் வந்து இந்த கிருஷ்ணர் சாப்பிடக்கூடிய இடம் போஜன் ஸ்தலின்னு வந்து சொல்வார்கள். அந்த இடம் அமைந்திருப்பதை நாம பார்க்கலாம். அதனால இங்க கிருஷ்ணர் குறிப்பாக இந்த ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 23வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ள லீலை எங்கு நடைபெற்றதுன்னா விருந்தாவனத்துக்கு வெகு அருகிலேயே ஒரு உபவனம் இருக்கிறது. அந்த உபவனத்தின் பெயர் அசோகவனம். அந்த அசோகவனத்துலதான் அந்த லீலையை வந்து செய்கிறார். கிருஷ்ணருடைய லீலைனா என்ன? விளையாடுவது, பசிக்கும் போது சாப்பிடுவது, ஆடி பாடி எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும். கோபர்களுடன், கோபியர்களுடன், பசுமாடு, பிறகு பக்தர்கள், யார் யார் வராங்களோ எல்லாருக்கும் வந்து பிரேமியை வந்து கொடுத்து கொண்டிருப்பதை நாம பார்க்கலாம். அதனால இந்த இடம் அசோகவனம். அசோகவனத்துல பத்ரோல் பிஹாரி அப்படின்ட்டு வந்து ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த இடத்துலதான் பிராமணர்கள் எல்லாம் வந்து வேத யாகத்தை எல்லாம் செய்து கொண்டிருந்தனர். அதனால இந்த லீலை எங்கு நடைபெற்றதுன்னா ஜஸ்ட் நம்ம கிருஷ்ண பலராம் கோயில்ல இருந்து 12 நிமிஷம் 10 to 12 நிமிஷம் பயணத்திலேயே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறத நாம வந்து பார்க்கலாம். இந்த ஆலயத்தின் பெயர் பத்ரோல் பிஹாரி. அதனால அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பத்ரோல் பிஹாரி என பெயரிடப்பட்டுள்ளதை நாம பார்க்கலாம். அதனால இது வந்து போஜன் ஸ்தலிங்கிறது ஒவ்வொரு வனத்திலையும் இருக்கிறது பார்க்கலாம். காமிய வனத்துல போனா அங்க ஒரு போஜன் ஸ்தலி இருக்கு. பிறகு இங்க உபவனம் அசோகவனத்துல ஒரு போஜன் ஸ்தலி இருக்கு. ஏன்னா எங்கெங்க வந்து கிருஷ்ணர் வந்து பசுக்களுடன் அவர் விளையாடுகிறாரோ, அவர் எங்கு அமர்ந்து உண்கிறாரோ அது வந்து போஜன் ஸ்தலி. அந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்புலம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் இந்த அசோகவனத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அவருக்கு பசி ஏற்படுகிறது. பசினா கிருஷ்ணர் ஆத்மராமர். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு அது பசி அல்ல, லீலை. வேறு விதமா சொல்லணும்னா இங்கு பிராமணர்களின் மனைவி இடத்துல பரஸ்பரத்தை வெளிப்படுத்தணும்னு அவர் வந்து விரும்புகிறார். அதனால இங்க விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தனது நண்பர்களுடன் பக்கத்திலேயே பிராமணர்கள் எல்லாம் வந்து வேத யாகத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றனர். அதனால வந்து ராமருக்கும் அச்சுத்தருக்கும் பசிக்கிறது. அச்சுத்தர்னா யாரு? கிருஷ்ணர். ராமர்னா யாரு? பலராமர். இந்த விஷயத்தை போய் சொல்லுங்கள்ட்ட வந்து சொல்கிறார். அந்த சிறுவர்களும் அப்படியே கிருஷ்ணரின் கட்டளையை ஏற்று அவர்கள் அப்படியே இவ்விடத்திற்கு வந்து வருகை புரிகின்றனர். வந்துட்டு வந்து சொல்றாங்க, எங்களது எஜமானர் ராமருக்கும் அச்சுத்தருக்கும் பசி ஏற்படுகிறது, அவருக்கு ஏதாவது நீங்க உணவு கொடுங்க அப்படின்னு. ஆனா அந்த கிருஷ்ணருடைய சகாக்கள் நண்பர்களுக்கு இவங்க இந்த வேத யாகத்துல மூழ்கி இருப்பதனால இவங்க கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னன்னா அவங்களிடத்துல ஒண்ணு நம்பிக்கை இல்லை, 2வது உதாசீனப்படுத்தி இந்த யாகத்திலேயே முழுமையாக வந்து மூழ்கி விட்டனர். அதனால அவங்க சரியும் சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அதனால தொங்கிய முகத்துடன், வாடிய முகத்துடன் கிருஷ்ணரின் நண்பர்கள் எல்லாம் கிருஷ்ணரிடத்துல வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு விதத்துல
பதட்டம்னு சொல்லலாம். பதட்டத்துடன் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிவிக்கின்றனர். ஒண்ணுமே சொல்லல அவங்க பிராமணர்கள், எதுவுமே வந்து சாப்பாடு கொடுக்கலன்னு. கிருஷ்ணர் உடனடியாக வந்து புன்முறுவல் பூக்கிறார். காரணம் என்னன்னா, இப்ப புன்முறுவல் பூக்காமல் கிருஷ்ணர் வந்து அப்படியா, அவர்கள் கொடுக்கவில்லையா அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆகும்? பிராமணர்கள் மீது தேவையில்லாமல் ஒரு கோபம் அல்லது வெறுப்பு ஏற்படும். அது வராமல் கிருஷ்ணர் வந்து தடுத்து விட்டார். சோ அதனால இதுலயும் வந்து ஒரு ம், நிர்வாக ரீதியிலான பாடங்களும் இருக்கும். ஒரு விஷயம் வருகிறது அப்படின்னா சில சமயம் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்முறுவலுடன் அதை ஏற்க வேண்டும். அப்ப தேவையில்லாமல் மற்றவர்களின் மனதை வந்து நாம் அதுல அவ- குழப்பத்திற்கு உள்ளாகாமல் வந்து பார்த்து கொள்ளலாம். சரி, உடனடியாக சென்று பிராமணர்களின் மனைவி அவங்கள நீங்க வந்து அணுக வேண்டும். எல்லாம் இல்லத்துல இருக்கிறாங்க. அவங்க என் மீது வந்து பற்று வைத்துள்ளனர். அதனால வந்து எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்லுங்க. அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வாங்கன்னு கிருஷ்ணரே வந்து அஹ், ஒரு விதத்துல மோட்டிவேஷன் வந்து சொல்லுவாங்க. அதனால நாம வந்து பக்தி தொண்டு செய்கிறோம். நமது இயக்கம் பிரச்சார இயக்கம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனைக்கு மத்தியில தான் பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சனைக்கு மத்தியில தான் மத்தவங்களுக்கும் ஊக்கம் உற்சாகம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்துல நமது தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கிவிடும். அதனால இங்க ஆத்மராமரான ஆத்ம பிரியரான கிருஷ்ணர் அவருக்கு ஒரு விதத்துல வந்து பசி எல்லாம் ஏற்படவில்லை. அங்க பிராமணர்களின் மனைவி அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணரை தியானித்து கொண்டிருக்கிறதுனால அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். So, அந்த சமயத்துல இங்க நாம வந்து பார்க்கலாம். கிருஷ்ணர் கோபப்படாமல் இருப்பதற்கு மற்றொரு காரணம் என்னன்னா, அனைத்தும் இந்த உலகத்துல வந்து அவருக்கு தான் வந்து சொந்தம். அதனால்தான் ஆட்டோகிராட், ஏகாதிபத்திய உரிமையை கொண்டிருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என அறியலாம். அதனால இடமாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், வஸ்துக்களாக இருக்கட்டும், மந்திரங்களாக இருக்கட்டும், சடங்குகளாக இருக்கட்டும், புரோகிதர்களாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், செய்பவர்கள், அர்ப்பணிப்பு, பிறகு கண் காணாத ஆன்மீக பலன்கள், அதெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஐஸ்வர்யம் தான். அதனால இங்க பிராமணர்கள் கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபராக கருதிய காரணத்தினால அவங்களுடைய புத்தி பேதலித்து விட்டது. So, அதனால வந்து வேதங்களை படிப்பவர்கள் அனைவரும் வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்கிற நிலைப்பாட்டிற்கு வருவார்கள் என உத்தரவாதம் இல்லை. சைத்தன்ய மகாபிரபு லீலையிலயும் தப்பன் மிஷான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வேதங்களை நல்லா வந்து கரைத்து குடித்தவர். ஆனா சைத்தன்ய மகாபிரபுவை வங்கதேசத்தில் சந்தித்த போது மனித வாழ்வின் இறுதி நோக்கம் என்னன்ட்டு வந்து கேள்வி கேட்கிறார். வேதங்களை படித்தவருக்கே ஒரு குழப்பம். அதனால கிருஷ்ணரும் பகவத்கீதையில சொல்கிறார் அல்லவா, 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம், வேதைஷ்ட சர்வை அகம் ஏவ வேத்யா. வேதங்களின் மூலமாக இறுதியாக அறியப்படுபவன் நானே. ஆனா இங்க பிராமணர்கள் அறியாத பட்சத்துல அப்ப என்ன ஆகிறது? அவர்கள் அஞ்ஞானத்தில் மூழ்கிவிட்டனர். கிருஷ்ணர பரமபுருஷ பகவான் என ஏற்றுக்கொள்பவர்கள் வெகு சிலரே. வேறு விதமா சொல்லணும்னா சாதாரண நபர்களை பகவான் என போற்றுபவர்கள் ஏராளம். சில பேரு அருவவாதத்தை பகவானாக அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த நிலையாக போற்றுவதும் உண்டு. வேறு சிலரும் பகவானும் இருக்கிறார், அவருக்கு ரூபமும் இருக்கு, நான் தான் பகவான்னு கலியுகத்துல பறைசாற்றுபவர்களையும் வந்து பார்க்கலாம். சாதாரண நபர்களை பகவானாக கருதுவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சாதாரண நபராக கருதுவதும் பெரிய குற்றமாக வந்து கருதப்படுகிறது. அதனால இங்க அவர்கள் வேத யாகங்கள் செய்து என்ன பலனை அடைய போகிறார்கள்? பிரயோஜனமே இல்லை. காரணம் என்ன? கிருஷ்ணரை வந்து அவர்களால அங்கீகரிக்க முடியவில்லை. அதனால இத்தனைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேத யாகங்கள் விஷ்ணுவை திருப்திப்படுத்த வேண்டும். அதே விஷ்ணு இங்க எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்கிற போது அதை சடங்காக செய்த காரணத்தினால, அப்போ ஒரு காரியத்தை செய்கிறோம்னா எதற்காக செய்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். வெறும் சடங்காகனா அவங்களுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், சொர்க்கத்தை அடைவது. அதனால சொர்க்கத்தை அடைய வேண்டும்ங்கிற நோக்கத்துல செய்யும் பொழுது சுயநலம் தான் இருக்கும். அதனால அந்த சுயநலம் வரும்பொழுது இந்த மாய சக்தி வந்து மறைத்து விடும். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால உரிய மரியாதையை அவர்களால வந்து கிருஷ்ணருக்கு செலுத்த முடியவில்லை. பிறகு கிருஷ்ணர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு உற்சாகத்துடன் ஊக்கத்துடன் கிருஷ்ணரின் நண்பர்கள் எல்லாம் பிராமணர்களின் இல்லத்திற்கு விரைகின்றனர்.
அங்க எல்லாம் வந்து பிராமண பெண்கள் எல்லாம் அழகாக தங்களை ஆடை அலங்காரத்துடன் அவர்கள் எல்லாம் தென்பட்டனர். போன உடனே அப்படியே மூச்சிறைக்க பிராமணர்களின் மனைவி இடத்துல, ராமருக்கும் அச்சுதருக்கும் பசிக்கிறது, தயவு செய்து வந்து நீங்க வந்து சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்ன போது, அவர்கள் ஏற்கனவே கிருஷ்ணரை பற்றி கேட்டிருந்த காரணத்தினால வெகு பக்கத்திலேயே கிருஷ்ணர் வந்திருக்கிறாருங்கிற செய்தியை அறிந்து உடனடியாக உணவுகளை வந்து சமைக்க ஆரம்பித்து விட்டனர். அப்ப என்ன ஆகுறது? இப்ப இங்க ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறதுனா, இதெல்லாம் வந்து வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டின்னு அடிக்கடி சொல்றோம். இவங்க வந்து கிருஷ்ணரையே தியானித்து கொண்டிருந்தனர். அந்த சந்தர்ப்பம் கிடைத்த போது கெட்டியாக பிடித்து கொண்டனர். அதனாலதான் சில சமயம் இந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வருவார்கள். அவங்க வந்து தங்குவதற்கு இடம், உண்பதற்கு இதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பாக. ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்லுவார், பக்தர்கள் எவ்வளவோ பக்தி தொண்டு செய்கின்றனர். ஆனா ஒரு குறிப்பிட்ட பக்தர்களின் திருப்பாதத்துல இருக்க தூசை எடுத்து தலையில் வைத்துக் கொள்வேன்னு பிரபுபாதர் சொல்லுவார். யார் அவர்கள் அப்படின்னா, பாத யாத்திரை செல்பவர்கள். நாளைக்கு எங்க தங்குவோம், எங்க சாப்பாடு கிடைக்கும்ங்கிறது தெரியாம பகவானையே சார்ந்து செல்கிறார்கள் அல்லவா? அதுதான் வந்து சரணாகதியின் உச்சநிலை. கிருஷ்ணர் பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, இன்னைக்கு இப்படிதான் வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதான் இந்த செல்ஃப் கண்டென்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. திருப்திகரமான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, கிடைப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் சரணாகதியின் முக்கிய அங்கமாகும். அதனால இங்க அந்த சந்தர்ப்பத்தை இந்த பிராமணர்களின் மனைவிகள் எல்லாம் அதை கெட்டியாக பயன்படுத்தி கொண்டதை வந்து பார்க்கலாம். என்னமோ அதுக்காக தான் வந்து காத்து கொண்டிருப்பதை போல உடனடியாக அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டு யார் யார் என்னென்ன பதார்த்தங்களை செய்ய வேண்டும், 4 வகையான பதார்த்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதையெல்லாம் செய்து எல்லாம் விதவிதமான கிருஷ்ணர் பலராமருடைய மகிழ்ச்சிக்காக எல்லாம் செய்துவிட்டு தயார் நிலைக்கு வந்து விட்டனர். கண்ணா உடனே வந்துடுறோம், கவலைப்படாதே, அவ்வளவுதான். இந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஆஹ் பக்தியில் முன்னேறிய பக்தர்களிடத்துல காணப்படக்கூடிய ஒரு அறிகுறி எனத்தான் நாம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இங்க ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாகூர் அவர்களும் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இதே மாதிரிதான ராசலீலையிலையும் வந்து கிருஷ்ணரை காண வேண்டும்னு இரவு நேரத்துல கோபியர்களும் சென்றனர். இந்த ராசலீலை இருக்கிறதே, அந்த ராசலீலையை கண்டு வசீகரம் ஆகாதவர்கள் யாரும் வந்து பட்டியலிடவே முடியாது. பிரம்மச்சாரியான நாரதர் கவர்ந்தெழுக்கப்பட்டார். குசும் சரோவர நீராடி நாரதிய கோபியாக மாறி நான் ராசலீலையில கலந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் அவர் வந்து நமக்கு வந்து எப்படி அவர் கோபேஸ்வர மகாதேவ் அந்த ரூபத்துல அவர் ராசலீலையில் பங்கு கொண்டிருக்கிறாருங்கிறத வந்து பார்க்கலாம். லக்ஷ்மி தேவியும் வசீகரிக்கப்படுகிறார். கோபியர்கள் இயற்கையாக அவர்களிடத்துல கிருஷ்ணரிடத்துல அந்த மாதுரிய ரசத்தை வெளிப்படுத்துகின்றனர். அதனால இங்க சாப்பாடு கொடுப்பவர்கள் பொதுவா வந்து வாத்சல்ய பாவத்துல தான் இருப்பாங்க. குழந்தைப்பா, அதனால குழந்தைக்கு வந்து ரொம்ப அன்புடன் பரிமாறுவதை பார்க்கலாம். ஆனா இங்க பிராமணர்களின் மனைவி இங்க எல்லாரும் வந்து மாதுரிய ரசத்தை வளர்த்து கொண்டனர். கிருஷ்ணரை வந்து காதலனாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதைத்தான் ஏற்கனவே சொல்லியாச்சா, கிருஷ்ணா இஸ் அன் ஆட்டோகிராட். அதனால எல்லா பொருளும் அவருக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அவர்கிட்ட சொந்த உணர்வு, சொந்த உறவு முறை இருக்கிறத வந்து பார்க்கலாம். அவர் வேணா அபிஷியலா ருக்மணி, சத்யபாமா இப்படி வந்து 16,108 மனைவிகளை அவர் அதிகாரப்பூர்வமாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். காதலியாக வேண்டும்னா இங்க கோபியர்களை எடுத்துக்கொள்ளலாம், இங்க பிராமணர்களின் மனைவியும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பிராமணர்களின் மனைவி கோபியர்களை அந்த அளவுக்கு பக்தியில முன்னேறியவர்கள்னு சொல்வதை விட, கோபியர்கள் இப்ப கணவன்மார்கள் எல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் அவங்களுடைய ஆத்ம சரீரம் கிருஷ்ணரிடத்துல போய்விடும். ஆனா இங்க பிராமணர்களின் மனைவிகள் எல்லாம் கணவன்மார்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டும் இருந்தனர். ஆனா அதே சமயத்துல கிருஷ்ணரிடத்திலையும் இதயத்தை வந்து பறிகொடுத்து விட்டனர். அதனால கோபியர்களின் பாவம் வந்து தலை சிறந்தது. இருந்தாலும் இவர்களையும் அம்போன்னு விடல. என்ன இதயத்தை கொடுத்து விட்டார்கள். அதனால அந்த பரஸ்பரத்தை அவரால் வந்து வெளிப்படுத்த முடிகிறது. அதனால இங்க பிராமணர்களின் மனைவிகள் எந்த ரசத்தில் கிருஷ்ணரை அணுகினர் அப்படின்னா அது மாதுரிய ரசம். கிருஷ்ணர் அதுதான் டக்கு டக்குன்னு அவருதான் வந்து உண்மையான செயலாற்றுபவர். நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது சாக்கிய பாவம், அவர்கள் தமது அன்னை கொடுத்து கொண்ட
அந்த உணவு பொட்டலத்தை சாப்பிடும் பொழுது அப்படியே மனைவிகள், அதாவது மூத்த கோப்பர்களுடைய மனைவிகள், அதாவது இந்த இருக்கக்கூடிய நண்பர்களுடைய அம்மாக்கள் நினைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வாத்சல்ய பாவத்தை கொடுக்கிறார். இங்க வந்து மாதுரிய ரசத்தையும் வந்து கொடுக்கறத வந்து பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து பாவத்தை வெளிப்படுத்துவதுல ரொம்ப வந்து வல்லுனர், நிபுணர்னு வந்து சொல்லலாம். அவர் வாசிக்கக்கூடிய புல்லாங்குழல் ஓசை கூட he can restrict the audience. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்வரத்துல புல்லாங்குழலை வாசிக்கும் போது பசுக்களுக்கு மட்டும் கேட்க வேண்டும்னா அவ்வாறு அவர் செய்வார். அதெல்லாம் சாந்த ரசம். நண்பர்களை அழைக்க வேண்டும்னா அதுக்கு ஒரு ஸ்வரம், அவ்வளவுதான். அவர்களுக்கெல்லாம் அந்த புல்லாங்குழல் ஓசை கேட்கும் பொழுது அப்படியே சாக்கிய பாவம் வந்துவிடும். பிறகு கோபியர்களுக்கு ஒரு புல்லாங்குழல் ஓசை ஊதும் பொழுது மாதுரிய ரசத்தை வெளிப்படுத்தும். அதனால வந்து கிருஷ்ணராலதான் எல்லாரையும் வந்து மகிழ்விக்க முடியும். மற்றவர்களால எல்லாரும் மகிழ்விக்க முடியும்னு நினைத்து கொண்டுதான் இந்த பௌதிக லோகத்துல வெவ்வேறு உடலை அடையாளத்தை எடுத்துக்கொள்கின்றனர். ஆனா எல்லாம் வந்து தோல்வியில தான் முடியும்னு வந்து சொல்லப்பட்டுள்ளது. அதனால இங்க கிருஷ்ணர் மீதான அன்பு யாராலும் தடுக்க இயலாது, அந்த விஷயத்தையும் வந்து இங்க வந்து சொல்வதை வந்து பார்க்கலாம். பிறகு இந்த மனைவிகள் எல்லாம், ஏன்னா அங்க பிரசாதத்தை எப்படி கிருஷ்ணரிடத்துல எடுத்து செல்வார்கள்? ஒன்று தலையில் எடுத்து சுமந்து செல்வார்கள், இல்ல 2 பேர் வந்து மூங்கில் கழியில பானையில கட்டி எடுத்து செல்வார்கள். இப்படி விதவிதமான உணவு பரிமாற்றங்கள் எல்லாம் வந்து பிராமணர்கள் மனைவிகள் எல்லாம் எடுத்துட்டு போய் கிருஷ்ணர் விளையாடக்கூடிய அந்த இடம், அது பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்ரோல் பிஹாரி. இந்த பத்ரோல் பிஹாரி மதுராவிற்கும் பிருந்தாவனத்திற்கும் இடைப்பட்ட இடம்னு வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த பத்ரோல் பிஹாரிக்கு பக்கத்திலேயே அக்ரூர காட் வரும். அக்ரூர காட் படித்துறை. அக்ரூர காட் படித்துறை தான் பிருந்தாவனத்தையும் மதுராவையும் பிரிக்கிறது. அந்த எல்லைன்னு வந்து சொல்லலாம். அதனால அந்த எல்லையில் மதுராவில் இந்த பிராமணர்கள் மனைவிகள் எல்லாம் வசித்து வந்தனர். அதனால இங்க கிருஷ்ணர் அருகில் இருக்கக்கூடிய வனம்னு வரும் பொழுது அந்த வனத்திற்கு வந்து விடுகின்றனர். வந்தவுடன் அப்படியே கிருஷ்ணரை வந்து எல்லாரும் தங்களது இதயத்தில் வந்து அவர்கள் எல்லாம் வந்து தழுவி கொள்கின்றனர். அதுதான் வந்து பிரேமை, பிரேமாஞ்சன சுரித்தா. அதனால அந்த பிரேமை என்கிற மை, அதுதான் வந்து முக்கியம். கிருஷ்ணர் பகவத்கீதையிலே அதுதானே சொல்கிறார். பக்தி தொண்டு எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? அன்பு மற்றும் பக்தி, அது இருந்தால் போதும், வேற எதுவும் வந்து தேவையில்லை. இங்க பாருங்க, எல்லாம் பெரிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தோல்வியுற்றனர். அந்த அளவிற்கு வேத படிப்பறிவு இல்லாத இந்த பிராமணர்களின் மனைவிகள் எல்லாம் பக்தியில் உயர்ந்த நிலையில் தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டதையும் வந்து பார்க்கலாம். அதனால சாஸ்திரங்கள் எல்லாரும் உரைக்கிறது என்னன்னா, எல்லாம் சுயநலவாதிகளா இருங்கன்னு தான் சொல்றாங்க. சுயநலவாதிகளா இருங்க, எல்லாரும் செல்பிஷா தான் இருக்கணும்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சுயநலம், செல்பிஷ்? நாம் இந்த உடல் அல்ல, ஆத்மா. ஆத்மாவிற்கு சுயநலம்ங்கிறது வந்து கிருஷ்ணருக்கு வந்து பக்தி தொண்டு ஆற்றுவதுதான். அதனால வந்து நம்ம பௌதிக தளத்துல சொல்லுவோம், அவர் வந்து ரொம்ப செல்பிஷா இருக்கிறான், சுயநலத்துடன் செயல்படுகிறான். அது அறியாமையில அவன் தனது புலன்களை திருப்தி செய்ய முயற்சி செய்து தோற்று விடுகிறான். ஆனா இங்க ஆத்ம தளத்தில் பார்க்கும் பொழுது கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வது உண்மையான சுயநலம். அதனாலதான் வந்து பக்தியில வந்து ஏன் வந்து போட்டி இருக்கும், பொறாமை இல்லை அப்படின்னா, எல்லாருக்கும் கிருஷ்ணருடன் ஒரு உறவு முறை இருக்கு. அதனால அந்த பக்தி தொண்டில் முன்னேறும் போது எல்லாரும் மகிழ்ச்சி அடைவதை நாம பார்க்கலாம். பௌதிக லோகத்துல பொசசிவ்னஸ், அந்த சொந்தம் கொண்டாடும் தன்மை எல்லாரிடத்துலயும் இருக்கு. இவர் நமக்கிட்ட மட்டும்தான் பேசணும், மத்தவங்க கிட்ட வந்து பேசக்கூடாது. ஆனா இங்க ஆன்மீக லோகத்துல அந்த மனோபாவம் இருந்தாலே அவங்க ஆன்மீக லோகத்துல இருக்க முடியாது. அதே சமயத்தில் கிருஷ்ணருடன் எல்லாராலும் வந்து உறவாட முடியும். கிருஷ்ணர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு கொண்டாடினார்கள்னா அது பௌதிக தளத்துல மேபி ஆரம்ப நிலை பக்தர்களிடத்துல அந்த குணம் வெளிப்படும். ஆனா பக்குவமான நிலையில் இருப்பவர்களிடத்துல அந்த குணம் எல்லாம் வெளிப்படாதுங்கிறதையும் வந்து பார்க்கலாம். அதனால இந்த பக்குவ மனநிலையெல்லாம் ஆன்மீக லோகத்துல பரிபூர்ணமாக இருப்பதை நாம பார்க்கலாம். அதனால இங்க எந்த உள்நோக்கமும் இல்லாமல் இடையறாது பக்தி தொண்டு செய்யப்பட வேண்டும். சோ அதை வந்து எவ்வளவு கச்சிதமாக இந்த பிராமணர்களின் மனைவிகள் எல்லாம் செய்தார்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். எந்த உள்நோக்கமும் இல்லை, கிருஷ்ணர் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள். எதனால அன்பு கொண்டானர்? கிருஷ்ணரால கவரப்பட்டனர், அவ்வளவுதான். லவ்விங் கிருஷ்ணா ஃபார் த சேக் ஆஃப் லவ்விங் கிருஷ்ணா, அவ்வளவுதான். கிருஷ்ணர் மீது ஏன் பக்தி ஏற்படுகிறது? கிருஷ்ணரிடத்துல அன்பு இருக்கு, அதனால பக்தி ஏற்படுகிறது. வேற எந்த உள்காரணமும் இல்லை.
பௌதீக தளத்துல எல்லாமே வந்து உள்காரணம் இருக்கிறத பார்க்கலாம். ஆனா பக்தியில வந்து கிருஷ்ணர் இடத்துல நாம சேவை செய்யும் பொழுது பக்குவம் இல்லாத இடத்துல சில சமயம் உள்நோக்கம் இருக்கும். ஆனா பக்குவமான பக்தர்களிடத்துல இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறதையும் நாம அறியலாம். பிறகு அங்க ராசலீலையின் பொழுது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் கோபியர்களிடத்துல? அர்த்தராத்திரி, தயவு செய்து யாரும் இங்கு இருக்க வேண்டாம், எல்லாம் உங்களது இல்லத்திற்கு சென்று விடுங்கள்ட்டு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஆனா ஒரு கோபியும் வந்து கேட்கல. நாங்க இங்கதான் இருப்போம்ட்டு வந்து விடாப்பிடியாக இருந்தனர். மாறாக இங்க பிராமணர்களின் மனைவி இடத்துல நீங்க செல்லுங்கள்னு சொல்லும் பொழுது அரை மனதுடன், ஆனா அதே சமயத்துல நாங்க இவ்வளவு தூரம் உங்களை காண வந்திருக்கிறோம் அல்லவா, அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருக்கு இதயத்தில் என்ன சென்று கொண்டிருக்கு, மன ஓட்டம் எல்லாத்தையும் வந்து அறிபவர். இப்பதான் வந்து இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இது பிரேமையை எவ்வாறு வளர்த்து கொள்வது, பக்தியை எவ்வாறு வளர்த்து கொள்வது. ஏன்னா தமிழகத்தில் அடிக்கடி கேள்வி கேட்கப்படுவது என்னன்னா, பக்தியை எவ்வாறு வளர்த்து கொள்ளணும், இந்த மாவிளக்கு பகவானுக்கு ஏற்றுவதன் மூலமாகவா, இல்ல ஈரத் துணியில அங்க பிரதட்சணம் செய்து கோயிலை சுற்றி வருவதா, அப்படியே ஈரம் சொட்ட சொட்ட அப்படியே சுத்தி வந்து அப்பா பக்தியில வந்து அவர் வந்து ரொம்ப வந்து பழுத்துட்டாருப்பான்னு வந்து சொல்றது. இல்லைன்னா ஆஹ் அழகு குத்தி கொள்வது, அப்புறம் கிரேன்ல இருந்து முதுகுல இருக்கக்கூடிய சதைய வந்து தொங்க விடுவது, இப்படி செய்தாதான் வந்து பக்தின்னு தவறாக எடுத்துக்கொள்வதை வந்து பார்க்கலாம். அதனால இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி தன் மீது அன்பை வளர்த்து கொள்ள இயலும், எப்படி தன் மீது ஒரு பாவத்தை பிரேமையை வளர்த்து கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது வந்து சொல்லப்பட்டிருக்கிறார். தவனா தர்ஷனா தியானான் மயி பாவோ நுகீர்த்தனாத் நா ததா சன்னிகர்ஷேன பிரதீயதா ததோ கிருஹான். இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 4 விதமான கோட்பாடுகளை சொல்கிறார். எப்படி அவரிடத்துல பக்தியை வளர்த்துக் கொள்வது? ஒன்று, என்னை பற்றி கேட்பதன் மூலமாக. அதனால பகவத்கீதை பாகவதம் இல்ல பக்தர்கள் 2 பேர் இருந்தாலும் பரஸ்பரத்துடன் பேசுவதன் மூலமாக கிருஷ்ணர் மீதான பக்தியை வளர்த்து கொள்ள முடியும். அதனால தான் வந்து ஸ்ரவணத்திற்கு மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறத நாம பார்க்கலாம். 2வது, இந்த விக்கிரக ரூபத்தை தரிசிப்பதன் மூலமாக. அதனால பகவான் போட்டோலயும் இருக்கிறார், விக்கிரகத்திலயும் இருக்கிறார். வேறு விதமா சொல்லணுமா, மானசீகமாக நாம பகவானை நினைத்து வழிபட்டாலும் மனதிலும் வந்து கிருஷ்ணர் இருப்பதை நாம பார்க்கலாம். அதனால கிருஷ்ணர விக்கிரக ரூப தரிசனம் மூலமாகவும் அவர் மீதான அன்பை பிரேமையை வளர்த்து கொள்ள முடியும். இது வந்து 2வது கோட்பாடு. 3வது, என்னை தியானிப்பதன் மூலமாக. ஒரு விஷயத்தை பேசுகிறோம், கேட்கிறோம், அது என்ன ஆகிறது? தியானமாக மாறிவிடுகிறது. அதனால தான் வந்து பகவானை பார்க்கிறோம், பிறகு ஆக்சுவலி பகவானை பார்க்கிறோம்னா பக்கத்துல இருக்க பக்தர்கள்ட்ட வந்து கிருஷ்ணருடைய விக்கிரகம் எப்படி அழகா வந்து அலங்கரிச்சிருக்காங்க, அவருடைய வஸ்திரம் பாருங்க, அவருடைய புல்லாங்குழல் எவ்வளவு ஸ்டைலா வச்சிருக்கிறார், அவருடைய டர்பன் தலைப்பாகை எவ்வாறு இருக்கிறது, அவருடைய பீதாம்பரம் எப்படி இருக்கு, எவ்வளவு அழகாக அவர் புன்முறுவல் செய்கிறார், என்னை பார்த்து புன்முறுவல் செய்வதை போல இருக்கிறது. சோ இப்படி எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து சொந்தமானதுதான். சோ இப்படி இந்த பாவத்தை பார்த்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கும் ஓ இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதை வந்து அறிந்து கொள்வார்கள். அதே போல கிருஷ்ணரை பற்றி கேட்கிறோம்னா அதை 2 பேரும் 4 இடத்துல வந்து சொல்லணும். கிருஷ்ணர் இப்படி இந்த இடத்துல லீலையை செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்கிறோம்னா அதை வந்து சொல்ல வேண்டும். சோ அதுதான் வந்து தியானமாக மாறி விடுகிறது. அப்ப நம்ம நினைப்போம், இப்படி நம்மளுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கும் ஏன் இப்படி அணிவிக்க கூடாது? அதுதான் தியானம், அங்க வந்துட்டாங்க அவ்வளவுதான். அப்ப கேட்கும் பொழுது, கிருஷ்ணரை கேட்கும் பொழுது, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவின் இயக்கமே நம்ம இயக்கத்தின் சாரமே 6 எழுத்துலதான் இருக்கு. சாண்ட் ஹரே கிருஷ்ணா, ஸ்ப்ரெட் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிங்க, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை பரப்புங்க. இப்படி நாம பகவானை பற்றி கேட்டு அவரை தியானிக்க வேண்டும். பகவான் பரிபூர்ணமானவர், ஆத்மராமர், ஆத்ம பிரியராக இருந்தாலும் அவர் கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தன் மீது அன்பு கொள்ள வேண்டும்னு விரும்புகிறார். அதுதான் வந்து இறை தூது பணின்னு வந்து சொல்லப்பட்டுள்ளது. பிறகு தனது நாமத்தையும் புகழையும் உச்சரிக்க வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளது. அதனால அது நாமம், அவருடைய லீலை எல்லாம் ஒண்ணுதான். அதனால வந்து ஹரி கீர்த்தனா, ஹரி கதா, இதுக்கு வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. இதை வந்து செய்யப்பட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக என் மீதான அன்பை வளர்த்து கொள்ள முடியும். பௌதீக லோகத்துல நெருக்கமாக இருக்க வேண்டும்னு நினைத்தா ஆண் பெண் அது வந்து
உடல் ரீதியாக விரும்புவார்கள். ஆனா கிருஷ்ணர் நேரடியாக சொல்கிறார் அது வந்து பக்திக்கு பொருந்தாது. இங்கதான் வந்து கிருஷ்ணர் வந்து நல்ல ஒரு ஆழமான கோட்பாடுகளை வந்து சொல்வதை வந்து பார்க்கலாம். என்னை பற்றி கேளுங்கள், எனது ரூபத்தை தரிசியுங்க, என்ன தியானியுங்கள், எனது நாமத்தையும் புகழையும் வந்து உச்சரியுங்கள், இதுவே வந்து போதும். ஏன்னா பௌதிக லோகத்துல ஒரு குடும்ப உறவு முறை இடத்துல நாம ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும்னா தலையை தடவி விடணும், கிள்ளணும், இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கணும். பக்தியில அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. இதை செய்து கொண்டிருந்தாலே கிருஷ்ணர் நம்ம அருகில் இருந்தாலும் அல்லது கிருஷ்ணர் நமது பிரிவில் இருந்தாலும் இதயத்தில் எப்பொழுதும் வந்து கிருஷ்ணரை நினைவில் கொள்ள முடியும். அதுதான் வந்து எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைவில் கொள்ள வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா அப்படின்னு. அதனாலதான் அந்த விப்ரலம்பம் பகவானுடைய சங்கத்திலிருந்து பிரிந்திருப்பது அப்படிங்கிறது வெளிப்புறமாக பிரிந்து உட்பூர்வமாக இதயபூர்வமாக இணைந்து கொள்வதுதான் விப்ரலம்பம்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த விப்ரலம்ப பாவத்தை வந்து கிருஷ்ணர் வந்து கோபியர்களுக்கும் சரி, இங்க பிராமணர்களின் மனைவிக்கும் வந்து கொடுப்பதை நாம பார்க்கலாம். அதனால ரொம்ப அற்புதமான இந்த லீலையை வந்து கிருஷ்ணர் செய்வதன் மூலமாக எல்லாருக்கும் வந்து அவர் கொடுக்கக்கூடிய இது ஒரு விதத்துல சொல்லணும்னா இது வந்து ஒரு முக்கிய உபதேசம்ட்டு வந்து சொல்லலாம். எப்படி பக்தியை வளர்த்து கொள்வதுன்னா பகவத்கீதையில 10:23-33 இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் வந்து மனப்பாட ஸ்லோகமாக வந்து இத மனப்பாடம் செய்ய வேண்டும். ஸோ இப்படி இந்த உபதேசத்தை சொல்லிவிட்டு கிருஷ்ணர் அவர்களை வந்து வழி அனுப்புகிறார். நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு. அவ்வளவு லேஸ்ல வந்து போய் விடுவார்களா என்ன? ஏன்னா இதயத்தில் தான் கிருஷ்ணரை வந்து அவர்கள் சிறைப்பிடித்து விட்டார்களே. என்ன பக்தியில வந்து ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத்த சிந்துல வந்து சொல்லுவார், பக்தி தொண்டு கிருஷ்ணரை விட உயர்ந்தது. அப்படின்னா என்ன? அந்த தூய பக்தர்கள் செய்யக்கூடிய பக்தி தொண்டிற்கு கிருஷ்ணர் கட்டுப்படுகிறார். அதனால பக்தி தொண்டு செய்பவர்களை யமராஜனின் பாசக்கயிறு அவங்கள வந்து பந்தப்படுத்தாது. அதை புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம பக்தி தொண்டு செய்பவர்களுடைய அந்த பௌதீக இருப்பு அதையும் வந்து அவங்கள வந்து பந்தப்படுத்தாது. அப்படி இருக்கும்போது அம்மா யசோதா கட்டிய முடிச்சுகளை கிருஷ்ணர் அவிழ்க்க முடியாம தேம்பி தேம்பி அழுகிறார். காரணம் என்ன? பிரேமி பக்தர் போட்ட முடிச்ச கிருஷ்ணரால அவிழ்க்க முடியவில்லை. அதுதான் வந்து சித்தாந்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தூய பக்தர்களின் அன்புக்கு கிருஷ்ணர் கட்டுப்படுகிறார். அதனால கிருஷ்ணருக்கும் வந்து கோபியர்களையோ அல்லது பிராமணர்கள் மனைவியோ போங்கன்னு சொல்லும் போது அவருக்கும் வந்து அன்பு இல்லாமல் இல்லை, பேரு அன்பை வந்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணர் கொண்டிருக்கக்கூடிய அன்பு வந்து அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனைக்கும் அப்பாற்பட்டது. காரணம் என்ன? பௌதிக லோகத்துல எப்பேற்பட்ட உறவு முறை அன்பு கொண்டிருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் கண்டிஷனுக்குள்ளதான் அது செயல்படும். ஆனா அந்த பிரேமையில ஒரு பெரிய அற்புதமான விஷயம் என்னன்னா மற்றவர்களை நிந்திக்கணுங்கிற எண்ணம் சுத்தமா அறவே அந்த எண்ணம் கூட வராது. அதனால அங்க குற்றம் அபராதம் இழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கிருஷ்ணருடைய பெரும் ஒரு பரிசு என்ன அப்படின்னா அந்த பிரேமையை யாராவது ஒருத்தவருக்கு கொடுத்துட்டாருன்னா அது அப்படியே வந்து சென்று கொண்டே இருக்கும். அந்த பாவ நிலையில கூட வந்து கொஞ்சம் ஏதாவது இடையூறுகள் வரலாம். அதாவது வந்து அபராதம் காரணமாக பிரேமை நிலையில அபராதம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையே வந்து கிருஷ்ணர் கொடுக்காமல் பார்த்து கொள்கிறார். அப்ப அந்த பிரேமை நிலைங்கிறது எவ்வளவு உயர் அடைந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுல வந்து விட்டாங்கன்னா அது ஒரு தனி உலகம். அவ்வளவுதான். கிருஷ்ணரை மட்டும்தான் வந்து நினைத்து கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு நிலைப்பாட்ட பக்திய கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமாக இந்த உபதேசம் மூலமாக இவங்களுக்கெல்லாம் எடுத்துரைப்பதை நாம பார்க்கலாம். அதனால தான் கிருஷ்ணர் எல்லா விதத்திலையும் எல்லா ஜீவராசிகளையும் வந்து கவர்ந்தெழுப்பவர் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டுள்ளது. வசீகரம்னா அது வந்து கிருஷ்ணர் தான். ஏன் கிருஷ்ணரே வந்து தனது அழகை கண்டு மயங்குகிறார். தூண்ல வந்து தனது பிம்பத்தை கண்டு யார் இந்த அழகான சிறுவன்னு வந்து அவர் அப்படியே வந்து ஆலிங்கனம் தழுவி கொள்வதையும் நாம பார்க்கலாம். அதனால கண்ணுக்கு விருந்து அப்படின்னா அது கிருஷ்ணரின் ரூபம் தான். அதனால கிருஷ்ணரின் ரூபத்தை தரிசிப்பதற்கு அது சாந்தராசத்துல இருக்கக்கூடிய பறவைகள் அல்லது பசுக்கள் மிருகங்களாக இருக்கட்டும் அல்லது உயர்ந்த வளர்ச்சி அடைந்த பாவத்துல வெளிப்படுத்தக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், கிருஷ்ணருடைய தரிசனம் கண்ணுக்கு விருந்துதான். எப்ப வந்து பிரம்மா வந்து வெறும் 2 கண்ணை கொடுத்து ஏமாத்திட்டார், கிருஷ்ணரின் ரூபத்தை தரிசிப்பதற்கு கோடானு கோடி
கண்கள் அல்லவா வேண்டும், காதுகள் அல்லவா வேண்டும்னு எப்ப கேட்கிறோமோ அப்ப ஓரளவுக்கு பக்தியில் ஒரு பக்குவத்தை அடைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அறிகுறியை வந்து வெளிப்படுத்துவதை நாம சாஸ்திரம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு ரூபத்துல அதுதான் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். இங்கேயும் வந்து பக்தி தொண்ட கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்டீரியோ டைப் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இப்படித்தான் வளர்த்து கொள்ள வேண்டும்னு ஒரே வழிமுறையை சொல்லல. அது வந்து சொல்கிறார். கேட்பதன் மூலமாகவும் எனது விக்கிரக ரூபத்தை தரிசிப்பதன் விக்கிரக ரூபம்னா நான் நேரடியா தரிசிச்சாலும் வந்து அதனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம அவரை தியானிப்பதன் மூலமாக அதற்கு மேலாக அவருடைய நாமத்தையும் அவரின் புகழையும் வந்து உச்சரிப்பதன் மூலமாக எப்படி வேண்டுமானாலும் இந்த பக்தியை வளர்த்து கொள்ளலாம்னு கிருஷ்ணர் ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பதை நாம பார்க்கலாம். அதனால நாம பிருந்தாவனம் சென்று விட்டோம்னா பொதுவா இந்தந்த இடங்களை எல்லாம் தரிசிக்கிறோம்னா டிக் போட்டு வந்துடுவோம். ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா முதல் தடவை போனா அது சரி, ஓகே. முதல் தடவை போகும்போது இவ்வளவு லீலா ஸ்தலங்கள் இருக்கு, இதெல்லாம் பார்த்திருக்கிறோம்னு ஒரு குறிப்பேடுல வந்து எழுதி வைத்துக் கொள்வோம். ஆனா விருந்தாவனத்திற்கு போகும்பொழுது அங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய லீலை நடைபெறுகிறது. அது என்னால காண முடியவில்லையே என நாம் ஏங்க வேண்டும். ஏங்குபவர்களுக்கு கிருஷ்ணர் வந்து பரஸ்பரத்தை வெளிப்படுத்துவதை நாம வந்து பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தை விட்டு ஒரு அடியும் எடுத்து வைப்பதில்லைன்னா நாம அங்க வனத்துக்குள் செல்லும் பொழுது கிருஷ்ணர் அவருடைய சகாக்கள் எல்லாம் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆசீர்வாதமும் செய்கின்றனர். அதனால ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும். அதனால வந்து நாமம் எப்படி கிருஷ்ணருக்கு பிரியமானதோ அதே போல வந்து அந்த பிரஜ மண்டலம், பிருந்தாவனம் இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு பிரியமானது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோ இங்க நாம இதெல்லாம் வந்து பார்க்கிறோம். எப்படி வந்து கிருஷ்ணர் யக்ஞேஸ்வராக இருந்தாலும் எல்லாம் அவருக்கு தான் சொந்தமானது. அதனால எப்படி அவர் கையாள்கிறார் அப்படியும் வந்து பார்க்கலாம். இங்க இந்த விஷயம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. பிறகு நாம் அறிவோம் கிருஷ்ணர் எல்லாரையும் வந்து மயக்குகிறார். அவருக்கு வந்து ஒரு மாயை திரை. அதனாலதான் வந்து அவர் வந்து சுப்ரீம் மெஜிஷியன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். காரணம் என்னன்னா அவர் திரை போட்டு விட்டால்னா கிருஷ்ணரை சாதாரண நபராக நினைக்கக்கூடிய அவல நிலைக்கும் அவரால் கட்டுண்ட ஜீவராசிகளை கொண்டு வர இயலும். அதே சமயத்துல திரையை அவர் அவிழ்த்து விட்டார்னா பிரேமை நிலைக்கும் வந்து கொண்டு போக முடியும். அதனால இங்க கிருஷ்ணருடைய நிலை அவர் ஆத்மராமராக, ஆத்ம பிரியராக, பரமபுருஷ பகவானாக ஏகாதிபத்திய உரிமையை கொண்டிருந்தாலும் அவர் வந்து பக்தர்களுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்வதை பார்க்கலாம். அதை நம்ம பார்க்கலாம். நண்பர்களாக இருக்கட்டும், கோபியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஆன்மீக லோகத்துல ஒரு சிறப்பு என்னன்னா பிரஜ ரித்தி சிந்தாமணியில ரொம்ப அற்புதமான முறையில சொல்லப்பட்டிருக்கும். அங்க யாரும் கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள், எல்லாம் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். அதனால எல்லாரும் கிருஷ்ணரை போன்று அழகானவர்கள். பிரேமையில் இருக்கும் பொழுது பிரேமையில் இருப்பவர்கள் மற்றவர்களும் பிரேமையில் இருப்பதாக நினைத்துக் கொள்வார்கள். உதாரணமாக மாதுரிய ரசத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள், சாக்கிய ரசத்தில் இருக்கக்கூடிய கோப்பர்கள், அவர்கள் வந்து சாந்த ரசத்துல இருக்கக்கூடிய இந்த மான்கள், இதெல்லாம் நிறைய வனவியல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களும் இந்த அளவுக்கு கிருஷ்ணர் மீது பிரேமையை வைத்துள்ளனர் என அப்படித்தான் வந்து பார்ப்பார்கள். ஆனா அது உண்மை அல்ல. அது அவர்களுடைய நிலைப்பாடு சாந்த ரசத்துல இருந்தா ஓரளவுக்கு வளர்ச்சியடைந்த நிலையில இருக்கும். ஆனா பார்ப்பவர்கள் அவங்க எந்த உணர்வுல இருக்கிறாங்களோ அதைத்தான் வந்து பார்ப்பார்கள். அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்கு எல்லாமே வந்து கண்ணியமானவர்கள் தான். இந்த உலகத்துல என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கோ எதுக்கும் வந்து குறைச்சல் இல்லை. எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரிமை கொண்டாடுபவர் கிருஷ்ணர் என்பதை புரிந்து கொள்ளலாம். இங்க வாமன லீலையில பார்த்தோம் அப்படின்னா அங்க 3 அடி நிலத்தை கேட்டு வாமனர் பலி மகாராஜரை வந்து ஏமாற்றுகிறார். ஆனா இங்க கிருஷ்ணர் பலராமர் தனக்கு பசிக்கிறது என சொல்லி பிராமணர்களிடத்துல அவர் ஏமாற்றவில்லை. இது பிராமணர்களும் பின்னால வந்து புரிந்து கொண்டார்கள். நம்ம ஏமாற்றவில்லை, பகவான் அவருக்கு பசிக்கிறதுன்னு கேட்டுட்டார். நம்ம தான் வந்து இந்த வேத சடங்குகளை மூழ்கி கிருஷ்ணரின் நோக்கத்தை வந்து புரிந்து கொள்ளாமல் நாம ரொம்ப வந்து பின்தங்கி விட்டோமேன்னு வந்து புலம்புவதை நாம வந்து பார்க்கலாம். அதனால பிராமணர்களுக்கு ஒரு விதத்துல நேரடியாக அந்த சேவை மனப்பான்மையை கொடுக்கிறார். ஆனா அவர்கள் அதை கெட்டியாக பிடித்து கொண்டனர் அப்படின்னா அது வந்து இல்லை. அதனால இங்க பிராமணர்களின் மனைவிகள் எல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள். அதனால கணவர்களுடைய தப்பு நிவர்த்தி செய்யப்பட்டு அவர்களுக்கும் ஆன்மீக பலன் கிடைத்தது. ஆன்மீக பலன் கிடைத்ததுன்னா
தங்களது தவறை திருத்தி கொண்டனர். கிருஷ்ணருடைய அடையாளத்தை அங்கீகாரம் செய்தனர். ஆனா கிருஷ்ணரை காண வேண்டும்னு அவங்க ஓடல. காரணம் என்னன்னா, கம்சன் அறிந்து கொண்டால் நம்மளை ஏதாவது ஏன்னா சரியான கோபத்திற்கு ஆளாகுவோமோன்னு ஒரு பயத்துல பிராமணர்கள் அந்த எல்லையை மீறி அவர்களால செய்யல. பிரேமைன்னு வரும்போது எல்லையாது அதுவாது எல்லாத்தையும் கடந்து போய்விடுவார்கள், அவ்வளவுதான். குழந்தை அப்பா அம்மாவை பார்க்கணும்னா 10 பேரு அதை தடுத்து நிறுத்தினாலும் அது அப்படியே நழுவி கொண்டு அப்பா அம்மா கிட்ட சென்று விடும். அது போலத்தான் இங்க கோபியர்கள், பிறகு இங்க பிராமணர்களின் மனைவிகள் எல்லாம் அவங்களுடைய மனம், இதயம் கிருஷ்ணரிடத்துல எப்பொழுதும் குடிக்கொண்டிருந்ததை பார்க்கலாம். இதன் காரணமாகத்தான் பிராமணர்கள் பிறகு தங்களது தவறை உணர்ந்தனர். வேத யாகம் செய்வதனுடைய பலனே விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது. அப்பேற்பட்ட விஷ்ணு இங்க நம்ம இடத்துல சாப்பாடு கேட்கிறார்னா அதை மறந்து விட்டு நாம இதுல மூழ்கி இருக்கிறோம்னா எல்லாம் தங்களை தாங்களே கண்டித்து கொள்கின்றனர். அதனால பிறப்பால் ஒரு விதத்துல அதுவும் புனிதம். 2வது தீட்சை பெறுவது, வேத யாகங்கள் செய்து தீட்சை பெறுவது, அதெல்லாம் கண்டனத்துக்குரியதுன்னு தங்களது நிலையை தாழ்த்தி கொண்டதை பார்க்கலாம். அதனால உயர்குடியில் பிரிந்திருந்தாலும் பக்தியில கோட்டை விட்டு விட்டோமே, இந்த புலம்பல் அவர்களுக்கு ஏற்பட்டதை பார்க்கலாம். அதனாலதான் யாரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்துல யாரும் வெறுப்புணர்வையோ பொறாமை உணர்வையோ கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தியில தரம் தாழ்ந்து இருக்கலாம், அது வேற விஷயம். அது கிருஷ்ணர் உடனடியாக மேலே கொண்டு விடுவார். ஆனா இந்த வெறுப்புணர்வு, பொறாமையுணர்வு அது பக்தர்களிடத்திலையும் கிருஷ்ணரிடத்திலையும் அறவே கொள்ளக்கூடாதுங்கிற விஷயமும் சொல்லப்பட்டுள்ளது. அதனால இந்த பிராமணர்கள்லாம் தங்களை தாங்களே கண்டித்துக் கொள்வதையும் பார்க்கலாம். அப்பதான் அவர்களுக்கு தவறையும் அவர்கள் உணர்வதையும் நாம பார்க்கலாம். இந்த அறியாமையில் நாம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அஞ்ஞானத்துல மூழ்கி இருக்கிறோம். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறத மறந்து விட்டோம். நாம எல்லாம் கிருஷ்ணரை அவரிடத்துல பக்தி தொண்டு செய்வதற்கு பதிலாக கிருஷ்ணருடைய மாய திரையில மாட்டிக்கொண்டோம். அதனால இங்க ஒரு விஷயமும் ஆழமாக சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, வர்ணாசிரமம் பௌதீகமானது. வர்ணாசிரமம் முக்குணங்களின் கலவையினால் செய்யப்பட்டுள்ளது. அதெல்லாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். மாறாக இங்க கிருஷ்ணர் பிராமணர்களின் மனைவிகள் எல்லாம் இல்லத்திற்கு அனுப்பிய போதும், அவங்க இல்லத்திற்கு வந்த பிறகும் அந்த பிரேமையில் ஏற்படக்கூடிய, பாவநிலையில் ஏற்படக்கூடிய அந்த 8 விதமான அஷ்ட சாத்விக விஹாரான்னு சொல்லப்படக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாம் அவர்களுடைய உடலில் தென்படுகிறது. கிருஷ்ணர் பிரேமையை கொடுத்து விட்டார். அதுக்கு முன்னாடி அதை ஏகி கொண்டு இருந்தார்கள். அது ஜஸ்ட் ஒரு விதத்துல இந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட்ங்கிறது, பிளாஷ் பாயிண்ட்ங்கிறது பிரேமை கொடுப்பதற்காக. உடனே அவங்களுடைய உடல் எல்லாம் புல்லரிக்கிறது, கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் வருகிறது. பிறகு இந்த முடிகள் எல்லாம் கூச்சறிந்து நிற்கிறத பார்க்கலாம். உடல் நிறம் எல்லாம் மாறுகிறது. மகாபிரபு இதெல்லாம் வெளிப்படுத்தியதை பார்க்கலாம். அழுது கொண்டே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தேடிக்கொண்டு அழுவது, இதுதான் உயர்ந்த நிலை. அந்த நிலையை கிருஷ்ணர் கொடுத்துட்டாரா என்ன? அதுதான் கிருஷ்ணர் உடைய பெரிய வரம் என்ன அப்படின்னா, யாருக்காவது காட்சி கொடுத்துட்டாருன்னா மனதை திருடிக்கொண்டு அவர் இதயத்துல குடிக்கொள்ள ஆரம்பித்து விடுவார். பிருந்தாவனத்துல கூட சந்திர சரோவர்னு ஒரு இடம் இருக்கு. அதெல்லாம் காமிய வனத்திற்கு போகும் பொழுது ஒரு அற்புதமான இடம். அங்கேயும் ராசலீலை நடைபெற்றது. அதனால கிருஷ்ணர் கோபியர்களுடன் ராசலீலை செய்து கொண்டிருக்கும் பொழுது வானத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அப்படியே அழுது 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 ஒரு பெரிய குண்டமாக மாறிவிட்டது. அதனால கிருஷ்ணருடைய ராசலீலை செய்தா சந்திரனும் ஸ்தம்பித்து விடுகிறார், சூரியனும் ஸ்தம்பித்து விடுகிறார். அதனால மற்றவர்களை பற்றி, அதனால ஒரு விதத்துல பார்த்தோம்னா பாவ பிரேமை இல்ல நல்லா உயர்ந்த நிலையில் இருப்பவர்களாலெல்லாம் நிர்வாகம் எல்லாம் செய்ய முடியாது. ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு தான் நிர்வாகம். உயர்ந்த நிலையெல்லாம் செய்யவே முடியாது. கிருஷ்ணரிடத்திலேயே கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு அப்படியே பித்து பிடிக்க வைத்து விடுவார். அந்த நிலைப்பாட்டை அது கொடுத்துடுவார். அதனால மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு அமைப்புங்கிறதுனால நமக்கு தேவைப்படுகிறது. ஆனா அதையே கெட்டியாக பிடித்து கொண்டிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டிற்கு செல்ல வேண்டும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரேமியை கொடுப்பதற்காகத்தான் அதே கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபுவாக அவர் தோன்றி இருப்பதையும் நாம பார்க்கலாம்.
அதனால இங்க வாழ்வின் நோக்கம் என்ன? ஜீவராசிகள் எந்த நிலையில் இருந்தாலும் கிருஷ்ண பிரேமையை பெற வேண்டும்னு சொல்லப்பட்டுள்ளது. இங்க பிராமணர்களின் மனைவிகள் எல்லாம் பெற்றார்களா இல்லையா? பெற்று விட்டனர், அவ்வளவுதான். அப்ப அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்சஸ் வந்து சொல்லலாம், வெற்றி அடைந்ததாக வந்து கருதப்படுகிறது. அதனால எங்கிருந்தாலும் கிருஷ்ணரை வந்து நினைவில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப அற்புதமான முறையில கச்சிதமாக அந்த காட்சியை மாற்றுவதில் வந்து கிருஷ்ணருக்கு நிகர் தான். அவர் அப்படியே நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருப்பார். திடீர்னு வந்து ஆழமாக நினைக்க ஆரம்பிப்பார். பக்தர்கள் எல்லாம் கேட்பாங்க, என்ன ஆச்சுன்னு. இல்ல இல்ல பௌதீக லோகத்துல இந்த ஒரு பக்தர் பக்தி தொண்டை சீரிய முறையில எடுத்துக்கொண்டிருக்கிறார், அவரை நினைத்து கொண்டிருக்கிறேன்ட்டு வந்து சொல்வதை பார்க்கலாம். இது ஆச்சாரியர்களிடத்திலையும் பிரபுபாதரும் அப்படிதான். அமெரிக்காவில் இருக்கும்பொழுது கலகலன்னு பேசிக் கொண்டிருப்பார். திடீர்னு அமைதியாகி விடுவார். என்ன பிரபுபாத் அமைதி ஆயிட்டீங்கன்னு கேட்டா, இல்ல இல்ல இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பக்தன் இப்ப பக்தி தொண்டை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்கிறார், அவரை நினைத்து கொண்டிருக்கிறேன். சோ அதனால எல்லாம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இருக்கிறத நாம பார்க்கலாம். அதனால இது பக்தர்களிடத்துல இதெல்லாம் வந்து ஏன்னா இதயபூர்வமாக நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து சொல்லுவோம். பௌதீகத்துல எல்லாம் வந்து சொல்லுவாங்க கனெக்டிங் பீப்புள்னு எல்லாம் வந்து ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங், மொபைல் நெட்வொர்க்கிங்னு எல்லாம் சொல்லுவார்கள். ஆனா உண்மையான நெட்வொர்க்கிங்கிறது இதயபூர்வமாக பிரேமையில பக்தர்கள் பகவானுடன் வந்து இணைந்து இருப்பதுதான். ஏன்னா இது வந்து யாராலும் எப்பொழுதும் வந்து அழிக்க முடியாது, உடைக்க முடியாது, நிரந்தரமானது, நித்தியமானது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதுன்னு நாம சொல்லிக்கொண்டே வந்து செல்லலாம். அதனால இங்க வர்ணாசிரம தர்மப்படி பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து பிராமணர்களின் மனைவியை பொறுத்தவரை வர்ணாசிரம கண்ணோட்டத்தில் படி பார்த்தோம்னா மாற்றான் மனைவின்னு. ஆனா அதெல்லாம் வந்து பௌதீக லோகத்துல இதெல்லாம் கட்டுண்ட ஜீவராசிகளுக்காக இந்த கோட்பாடுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. தர்மத்தை கட்டுண்ட ஜீவராசிகள் கடைபிடிக்க வேண்டும். தர்மத்திற்கும் அப்பாற்பட்டவர் கிருஷ்ணர். பிரச்சனையே என்னன்னா கிருஷ்ணரையும் தர்மத்தின் கோட்பாடுக்குள்ள பார்க்கும்போதுதான் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படும். அப்ப கிருஷ்ணருடைய செயல்பாடு எல்லாம் சரியா ஒழுங்கில்லையான கிருஷ்ணரையே வந்து எடைப்படக்கூடிய ஒரு அவனநிலை ஏற்படுவதையும் வந்து பார்க்கலாம். அப்ப அவரவர்கள் தங்களை வந்து ஐயோ கிருஷ்ணரை வந்து இப்படி நினைத்து விட்டோமேன்னு அவரவர்கள் தான் வந்து புலம்ப வேண்டும். கிருஷ்ணர் வந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து திவ்யமானது. அதனால எதுவும் அவரை வந்து கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறதையும் நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பக்தி தொண்டுல பொதுவா பக்தர்கள் பக்தி தொண்டுல முன்னேறும் போது அதிக தடையை ஏற்படுத்துவது வந்து குடும்ப உறுப்பினர்கள் தான். நீங்க கிருஷ்ணர் கிட்ட ரொம்ப அதீத பற்றை வளர்த்து கொண்டீர்கள்னா அப்ப என் கதி என்ன ஆகும் அப்படின்னு என்னை யார் பார்த்து கொள்வார்கள். ஆனா இங்க சாஸ்திர ரீதியாக பார்க்கும்பொழுது யார் ஒருவர் கிருஷ்ணர் மீது பற்றுதலை ஏற்படுத்தி கொண்டுள்ளார்களோ அவர்கள் வந்து உயர்ந்த நிலையில பக்குவ நிலையில் இருக்கிறார்கள்ங்கிறத வந்து பார்க்கலாம். இது இயற்கை தானே. குடும்பம் மீது கணவன் மனைவி குழந்தைகள் மீது பற்று கொண்டிருப்பது சகஜம்தான் பௌதிக லோகத்துல. ஆனா கிருஷ்ணர் மீது பற்று கொண்டிருப்பதுதான் ரொம்ப அபூர்வம்னு வந்து சொல்லலாம். பக்தி அபூர்வமானது. அப்படி யாராவது அபூர்வமா கிருஷ்ணரிடத்துல பற்று கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அவர்களை பல விதத்தில் நாம வந்து ஊக்கத்தை கொடுக்க வேண்டும்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க அந்த பிராமண கணவன்மார்களுக்கெல்லாம் ஒரு தன்னுணர்வு ஏற்பட்டது. நாம தான் சும்மா பேரளவுக்கு இவங்க எல்லாம் எனது மனைவிகள் நினைத்து கொண்டிருக்கோம், இவங்க எல்லாம் கிருஷ்ணரின் சொத்துக்கள், அந்த உணர்வு வர வேண்டும். அதனால இந்த குடும்பம், இல்லம், நாடு எல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது, அந்த நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நாம பல விஷயத்த வந்து அடுக்கிக் கொண்டே வந்து போகலாம். இங்க தங்களது தவறை இந்த பிராமணர்களின் மனைவிகள் தவறாக கண்ணோட்ட பார்வையில பார்த்த அந்த பிராமணர்கள் எல்லாம் தங்களது உணர்வை வந்து சரி செய்து கொள்கின்றனர். அதனால தவறான கண்ணோட்டம் இருக்கும். ஆனா அந்த தவறான கண்ணோட்டத்தை சரி செய்து விட்டோம்னா கிருஷ்ணர் ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைகிறார். அதனால இங்க இப்ப பக்தி தொண்டு செய்து பகவானிடத்துல பிரேமியை வளர்த்துக் கொள்வது நாம எல்லாம் வந்து சாதன பக்தி பயிற்சியே செய்கிறோம். சாதனா வந்து பயிற்சி, காலையில மங்களாரத்தி, நாம ஜபம், ஏகாதசி விரதம், இதெல்லாம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவதை நாம பார்க்கலாம். இதெல்லாம் சாதன பயிற்சி. பாவ பக்தி அப்படின்னா நல்ல உயர்ந்த பிரேமையை கொண்டிருப்பது. இல்லைன்னா இன்னும் வந்து கிருபா சித்தின்னு வந்து சொல்லலாம், கருணையினால் கிடைக்க பெறுவது. அதனால இங்க இந்த பிராமணர்களின் மனைவிக்கு எப்படி திடீரென்று இந்த பிரேம நிலையெல்லாம் வந்து கிடைக்க பெற்றது?
அவங்க எல்லாம் மதுராவில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கோட்டுல வசித்து கொண்டிருக்கும் பொழுது பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரின் லீலையை கண்ட அந்த பூக்காரிகள், பழத்தை விற்பவர் எல்லாம் இந்த பிராமணர்களின் இல்லத்திற்கு வரும்பொழுது, ஏன்னா கிருஷ்ணரை கண்டுவிட்டு கிருஷ்ணரை பற்றி பேசாமலா இருக்க முடியும், கிருஷ்ணரை பற்றி தான் பேசுவார்கள். என்ன அழகான குழந்தை, எப்படியெல்லாம் லீலை புரிகிறது. ஆனா அவங்களால ஏன் அந்த அஹ் மத்ராவில் இருந்து விருந்தாவனத்திற்கு செல்ல முடியல அப்படின்னா கம்சனின் பயம்தான் காரணம். அதனால பிராமணர்களும் செல்லல. அதனால தனிமையில பிராமணர்களின் மனைவினாலும் செல்ல முடியல. ஆனா மனம் கிருஷ்ணர் மீதுதான் எப்போதும் அலையும் பாய்ந்து கொண்டிருந்ததை பார்க்கலாம். அதனால இந்த பூக்காரி மற்றும் பழத்தை விற்பவர்கள் இவர்களிடம் இருந்து கிருஷ்ண கதையை கேட்டு 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 பிரேமை நிலைக்கு வந்து விட்டனர். அதனாலதான் சவணத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லப்பட்டுள்ளது. ஒரு விதத்துல இவங்களுக்கு கிருபாசித்தின்னு சொல்லலாம். பிராமணர்கள் மனைவி எல்லாருக்குமா லாட்டரியில விழுது, லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு லாட்டரியில பணம் விழும். அது நிச்சயம் தெரியும். லாட்டரியில யாருக்காவது கோடிக்கணக்கான பணம் விழுகிறது அப்படின்னா அது அதிர்ஷ்டம் தான். அதனால சாதன பயிற்சி செய்து பிரேமியை அடைவதுதான் பரிந்துரைக்கப்படுகிறது. அப்படிதான் எல்லாரும் பிரேமியை அடையணும்னா அவசியமும் இல்லை. இங்க பார்த்தோம்னா எப்படி கிருபாசித்தியின் மூலமாக பிராமணர்கள் மனைவிகள் எல்லாம் ஒரு உச்ச நிலையை தொட்டார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதனால கிருஷ்ணருடைய கிருப்பை, அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு கிருப்பை கிருஷ்ணர் பக்தர்களிடத்தை சொல்லும்போது நாம பெருமை கொள்கிறோம். ஆன்மீக லோகத்துல அப்படிதான். மகாபிரபு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பக்தர்களை புகழ்கிறார்னா எல்லா பக்தர்களும் அந்த பக்தரை உயர்வாக எண்ணுவார்கள். நான் கூடவே இருக்கிற என்ன புகழாம மகாபிரபு அங்க புகழுகிறாரே அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார்கள். இது பௌதீக தளத்துல இது ஏற்படுவது. இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் சகஜம். நம்மை நாம மையப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆன்மீக லோகத்துல மற்றவர்களுடைய பக்தியை உயர்வாக கருதி தங்களை சாதாரண நபர்களாக நினைத்துக் கொள்வது பிரேமை நிலையில இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். பிரேமை நிலையில இருந்தாலும் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் நாரதர் எல்லாம் புகழ்வாங்க. ஆனா அவங்கள தங்களை சாதாரண நபர்களாக தான் கருதி கொள்வார்கள். அங்க ஆன்மீக லோகத்துல மரணம் இல்லை, ஆனா மரணிப்போம்னு சில சமயம் யோசிப்பார்கள். கிருஷ்ணா காப்பாத்தலைன்னா செத்துடுவேன். அங்க ஒண்ணும் யாரும் சாக போறதில்லை. இருந்தாலும் அப்படி சொல்வார்கள். கிருஷ்ணர்கிட்டயும் பலராமர்கிட்டயும் உணவு சாப்பிடும்போது அந்த குழந்தை சாப்பிடலைன்னா ரோஹிணி அம்மாவும் அம்மா யசோதாவும் ஹவு பிலவ் அப்படின்ட்டு ஒரு அசுரர்கள் பூச்சாண்டி வரானோன்னு விழுந்தடிச்சுக்கிட்டு போய் ஓடி விடுவதை பார்க்கலாம். அதனால கிருஷ்ணர் இந்த லீலையை செய்வதுல ரொம்ப ரொம்ப கை தேர்ந்தவர். அதனாலதான் உத்தவர் ஞானமிஸ்ர பக்தர். அவருக்கு கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான்னு தெரியும். ஒரு தடவை அவர் நந்தபவன் இல்லத்திற்கு வந்த போது நந்த மகாராஜ்டே சொல்லிடுறார். சில சமயம் உங்கள் மனைவி அம்மா யசோதா கிருஷ்ணரை கொம்பு எடுத்து மிரட்டுகிறார். கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான், அவரை போய் இப்படி மிரட்டலாமான்னு அதை கேட்டுவிட்டு நந்த மகாராஜருக்கு கோபம் தான் வருகிறது. பரமபுருஷ பகவானா மகா புருஷர்னா ஒரு கண்ணியத்துடன் நடைபெற வேண்டும், பயம் இல்லாமல் இருக்க வேண்டும், நேர்மையுடன் இருக்க வேண்டும். பிருந்தாவனத்துல எந்த பொருட்கள் திருட்டு போனாலும் என் வீட்டுலதான் நிக்கிறாங்க. இது நேர்மைக்கு அழகா? இல்ல கண்ணியத்துடன் இருக்கணும், பயமறியாமல் இருக்க வேண்டும். வானத்துல இடி இடித்ததுன்னா அம்மா யசோதாவுடைய கழுத்தை பிடித்துக் கொள்கிறான். அம்மா யசோதா முத்தம் கொடுத்தாதான் அவனுடைய பயமே நீங்குகிறது. பிறகு கண்ணியத்துடன் நடந்து கொள்கிறான். லட்டுல இனிப்பு இல்லை அப்படின்னா கோபத்துல தூக்கி போட்டு விடுகிறான். புலன்களை கட்டுப்படுத்த தெரியல. இவரை போய் பகவான்னு சொல்கிறாய். இனிமே இப்படி கிருஷ்ணரை பகவான்னு சொல்லிட்டு என் வீட்டு பக்கம் விடாதே உத்தவான்னு அவர் மிரட்டுகிறார்னா, அப்ப கிருஷ்ணர் அவர் ஆத்மராமர் ஆத்ம பிரியராக இருந்தாலும் எல்லாருக்கும் அவரால் எப்படி இந்த பரஸ்பரத்தை வெளிப்படுத்த முடியுது அதைத்தான் பார்க்கலாம். அது கிருஷ்ணரால தான் முடியும். அவ்வளவுதான். யாரும் பௌதிக லோகத்துல சம்பளம் கொடுக்கலன்னா எல்லாம் 2 மாசத்துல நின்றுடுவாங்க. அவர் ஒன்னும் யாருக்கும் சம்பளம் கொடுக்கல. ஆனாலும் அவர்தான் விடாப்பிடியாக கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதனால இங்க பௌதிக லோகத்துல எல்லாம் ஆஹ் இது ஒரு வியாபார உலகம். பொன் பொருளை வைத்து கொண்டுதான் எல்லா உறவு முறையும் நிர்மாணிக்கப்படுகிறது. ஆன்மீக லோகத்துல அப்படி இல்லை. அன்பு அவ்வளவுதான். வேற எதையும் கிருஷ்ணர் எதிர்பார்க்கறது இல்லை. அது ஒன்று இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலையும் அவரால் நிரந்தரமாக நித்தியமாக ஏற்படுத்தி கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதனால இந்த ஒரு மாற்றம் பிராமணர்களுக்கும் வந்தது. அவங்க தங்களது மனைவி எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு கிருஷ்ணரிடத்துல பிரேமை கொண்டிருக்கின்றனர் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு வியந்து போனார்கள். காரணம் என்னன்னா எல்லாம் கிருஷ்ணருடைய லீலை தான்.
அதனால தூய பக்தர்களுடைய சங்கம் எல்லாம் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததுங்கிறத அறியலாம். அதனாலதான் வந்து பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், கிருஷ்ணரை பற்றி கேளுங்கள், கிருஷ்ணரை பத்தி அசை போடுங்கள், அப்படியே கிருஷ்ணரை பத்தியே பேசிக்கிட்டே அப்படியே உடல் இருக்கிற வரைக்கும் அப்படியே பண்ணிட்டு போவாங்க. உடலை விடும் பொழுது கிருஷ்ணர் நேரடியாக காட்சி கொடுப்பார். அவ்வளவுதான். அது வெளிப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா பக்தர்களுக்கு அது பிபியா, டயபெட்டிக்கா, இல்ல கேன்சரா, இல்ல பக்கவாத நோயா, எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கிருஷ்ணர் அங்க புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு புன்முறுவல் போட்டு அவர் தனது லோகத்திற்கு அழைத்து செல்வார். அதுல ஒண்ணும் மாற்று கருத்துக்கு வந்து இடம் இல்லை. அதனால இங்க அப்பதான் இந்த பிராமணர்கள் எல்லாம் உணர்கின்றனர். வைகுண்ட பத்தி யாரு? பகவான். அவர் வந்து நம்ம இடத்துல யாசகம் கேட்கிறார்னா அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் லீலைங்கிறது. இப்ப சாதாரண ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டா அது லீலைன்னு சொல்றான். அவனுக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் மற்றவர்களுடைய கருணையை எதிர்பார்த்து இருக்கிறான். அதனால வந்து அவனுடைய கர்மம் இல்லைன்னா அவனை ஏளனமாக பார்ப்பது உண்டு பிச்சைக்காரனா இந்த பௌதிக லோகத்துல. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்யும் பொழுது லீலைன்னு சொல்கிறோம். அது ஏன்? ஏன்னா பகவானுக்கு சொந்தமானதை பகவானே வந்து யாசகம் செய்கிறார். அவருக்கு ஒண்ணும் வந்து பசி ஏற்படலை. இருந்தாலும் வந்து யாசகம் செய்கிறார்னா அப்ப இது பகவானுடைய திவ்யமான லீலை அப்படிங்கிறத வந்து அறிந்து கொள்கின்றனர். பிறகு தங்களுடைய ஆஹ் அவல நிலை, அதான் அந்த மாயை திரையில எப்படி வந்து கிருஷ்ணருடைய திவ்யமான நிலையை தெரிந்து கொள்ளாமல் நிந்தித்து விட்டோமே, அதனால தங்களுடைய ஆஹ் குற்றத்திற்கும் வந்து மன்னிப்பு கேட்பதையும் நாம வந்து பார்க்கலாம். இப்படி கிருஷ்ணர் எல்லாருடைய அன்பையும் ஏற்றுக்கொள்கிறார். அவரால் பரஸ்பரத்தை வெளிப்படுத்த முடிகிறது. அவருடைய லீலைகள் இது மாதிரியான இடம். இப்ப இந்த அசோகவனத்துல இருக்கக்கூடிய பத்ரோல் பிஹாரி, இது வந்து ஒரு போஜன் ஸ்தலின்னு சொல்லலாம். காமியவனத்துல ஒரு போஜன் ஸ்தலின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல அவருடைய போஜன் ஸ்தலி இருப்பதை நாம வந்து பார்க்கலாம். அதனால வந்து ஆன்மீக லோகத்துல அங்க யமுனை நதிக்கரையோரத்துல கிருஷ்ணர், பலராமர், இடையர் குல சிறுவர்களுடன் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மன உணர்வு நித்யானந்த பிரபுவிற்கு பாணிஹட்டிங்கிற இடத்துல வரும்போது உடனடியா ரகுநாத தாச கோசாமிக்கு ஒரு பெரிய பண்டிகைக்கு ஏற்பாடு செய்ய சொன்னதையும் வந்து பார்க்கலாம். அதனால விருந்தாவனத்துல யமுனை நதிக்கரையோரத்துல சாப்பிடுவதுங்கிறது இதுதான் வந்து உண்மையான ஃபன், பிக்னிக், என்டர்டைன்மெண்ட்னு வந்து சொல்லலாம். இது இல்லைங்கிறதுனால அப்புறம் நம்ம இங்க பௌதிக லோகத்துல மாயாஜாலு இந்த மாரி நிறைய மால்ஸுக்கு இதெல்லாம் அதை தேடி போகிறோம். ஆனா அங்க கிடைப்பதில்லை. அதுதான் வந்து நிதர்சன உண்மை. நெருக்கமாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும், நமக்குன்னு ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த பக்தர்கள் அந்த உறவு முறைகளுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைப்பது பௌதிக இயல்பு. ஆன்மீக லோகத்திலயும் இருக்கு. ஆன்மீக லோகத்துல எல்லாமே இருக்கு. ஒரு குறைச்சலும் இல்லை. எல்லா மகிழ்ச்சியும் எல்லா உறவு முறையும் பரிபூர்ணமாகவும் இருக்கும். அதனால நித்தியமாக வாழ வேண்டும் நினைப்பது ஆத்மாவின் இயல்பு. அது பகவானிடத்துல வெளிப்படுவதையும் வந்து நாம பார்க்கலாம். அதனால இந்த போஜன் ஸ்தலி மந்திர் இது காமியவனத்தில் இருப்பதை பார்க்கலாம். இதெல்லாம் அந்த பிஷாலினி சிலா, அந்த சறுக்கு கல் இருக்கும், அது பக்கத்துல வியோமாசுரா குஹா வரும். அந்த வியோமாசுரா குகைக்கு பக்கத்துலதான் இந்த போஜன் ஸ்தலின்னு காமியவனம்ங்கிறது ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து வெளிப்புறம், ஒண்ணு வந்து உட்புறம். வெளிப்புறத்துல பார்த்தோம்னா அங்க வந்து கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, ரிஷிகேஷ், ஹரித்வார் எல்லா ஸ்தலங்களையும் கிருஷ்ணர் வைத்திருக்கிறார். யாராவது நந்த மகாராஜர் வந்து பத்ரிநாத்துக்கு போகணும்னா யாரும் வந்து விருந்தாவனத்தை விட்டு போக வேண்டாம்னு இந்த இடத்திற்கு வந்து விடுகிறார். அங்க பத்ரிநாத்துக்கு போறதுக்கு எவ்வளவு சிரமம்னு சொல்லலாம். மண் சரிவு ஏற்படும். இது ஜஸ்ட் வந்து ஒரு 20 படிக்கட்டு. கேதார்நாத்துக்கு தெரியும், அவ்வளவுதான். ஹெலிகாப்டர்ல ஆபத்து இருக்கு, நடக்க முடியாது, டோலியில போகணும், குதிரை போகும்போது டான்ஸ் ஆடும், உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு வர்றது. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன ஒரு 300 படிக்கட்டுகள் தான் எங்க கேதார்நாத்ல. எல்லா புனித ஸ்தலங்களையும் பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வந்து வைத்துள்ளார். எந்தெந்த பக்தர்களுக்கு எந்தெந்த நேரத்துல பிக்னிக், ஃபன், என்டர்டைன்மெண்ட் இல்ல புனித ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டுமோ அந்தந்த இடத்திற்கு அழைத்து செல்வதை வந்து பார்க்கலாம். அதனால வந்து பிரஜமண்டல் யாத்திரைங்கிறது 12 வனங்கள். அந்த 12 வனங்கள் இதெல்லாம் வந்து கவர் ஆகிறத வந்து பார்க்கலாம். இந்த இடத்திற்கு பக்கத்துலதான் வியோமாசுரனுடைய குகையும் இருக்கு. வியோமாசுரன் வௌவால் ரூபத்துல வந்தான். அவனை மட்டும் கிருஷ்ணர் வந்து வௌவால் ரூபத்துல இருந்த அசுரனை போட்டி வண்ணான் துணி துவைப்பதை போல அடி அடி நடிக்கிறார். காரணம் என்னன்னா மற்றவர்கள் எல்லாம் வந்து நேரடியாக கிருஷ்ணரை தாக்க வருவார்கள். அதனால டிஷ்யம் லீலையை முடித்து விடுவார். அதனால இங்க கிருஷ்ணருக்கு வந்துதான் அந்த பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. எனது பக்தன் நாமே பக்த பிரணஷதி. அதனால வந்து எனது பக்தர்களை யாரும் வந்து டச் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, பிரிக்க கூடாது.
அப்படி பிரிச்சா கிருஷ்ணருக்கு கோபம் வந்துடும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு குழந்தை இடத்துல பொம்மையை கொடுத்துட்டு பொம்மையை பிடுங்கி கொண்டாம்னா அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட கோபம் வரும். அதே போல கிருஷ்ணருக்கு ஆரம்ப நிலையில பக்தி தொண்டு செய்யறவனும் தனது பக்தனாக கருதுகிறார். அவனை யாராவது டச் பண்ணிட்டா கூட அவருக்கு வந்து கோபம் வந்துடும். அதனால பிரேமை நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? அதனாலதான் என் பக்தனை எப்படி நான் வந்து இந்த ஹைட் அண்ட் சீக் போலீஸ் திருடன் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் போது கண்ணாமூச்சி விளையாட்டுல நீ எப்படி வந்து எனது நண்பர்களை எல்லாம் திருடிட்டு போய் நீ வந்து குகையில் ஒளித்து வைத்துக் கொள்ளலாம்னு தான் கிருஷ்ணர் போட்டு அந்த வியோமாசுரனை துணி துவைக்கிற மாதிரி கோவமே அடங்கல. அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு பொம்மையை எடுத்துட்டா என்ன கோபத்தை அப்படியே நர நர நரன்னு பல்ல கடிச்சிட்டு கோபத்தை வெளிப்படுத்தும். அந்த அளவுக்கு கோபத்தை கிருஷ்ணர் வந்து வெளிப்படுத்தினார் வியோமாசர குகையில. அதனாலதான் அந்த பூமியே ஆடுறதை பார்த்துட்டு அது பக்கத்துல சரண் பஹாரின்னு ஒரு இடம் இருக்கு. பலராமர் தனது திருப்பாத கட்டவரால பூமி ஆடாமல் பிடித்து கொண்டதையும் பார்க்கலாம். அந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம். எல்லாம் வந்து பக்கத்துலதான் இருக்கு. சோ அதனால இப்ப இந்த பிராமணர்களின் மனைவிகள் அந்த போஜன் சலி பார்த்தோம்னா பத்ரோல் பிஹாரிஜின்னு தான் இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் பேர் வந்து பத்ரோல் பிஹாரிஜி. இது ஒரு சின்ன ஆலயம் இருக்கு. கிருஷ்ண பலராம் டெம்பிள் இஸ்கான்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 12 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த அசோகவனம் ஒரு உபவனம் இருப்பதையும் வந்து பார்க்கலாம். அதனால நாம இப்ப பாகவதத்துல வந்து இந்த லீலையெல்லாம் வந்து கேட்கிறோம். அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த லீலையை நம்மால வந்து ஸ்மரணம் செய்து நம்மால வந்து சுவைக்க முடியும். ஓ, கிருஷ்ணர் பலராமர் எல்லாம் இந்த இடத்துலதான் வந்து சாப்பிட்டாரா அப்படின்னு. சோ அதுதான் வந்து லீலா ஸ்தலங்களுக்கும் அந்த சக்தி இருப்பதை வந்து பார்க்கலாம். பிறகு இது வந்து காமியவனத்துல இருக்கக்கூடிய போஜன் ஸ்தலி. அதனால இது நம்ம பார்க்கிறது நம்ம கண்ணை கண்டு தாமத்திற்குள் செல்லக்கூடாது. இது வந்து பலராமர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஸ்வீட் ரைஸ் அந்த பால் பாயாச அரிசி சிதறிய இடம் தான் இது. இது வந்து சீர் சாகர்னு வந்து சொல்வார்கள். அதனால வந்து அது சும்மா வந்து பாசி பிடிச்சிருக்கு இப்படியெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க கூடாது. அதுக்கு ஆன்மீக தன்மை இப்பொழுதும் அதுல இருக்கிறத பார்க்கலாம். அதனால இங்க காமியவனத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல அவர்கள் தட்டெல்லாம் வைத்துக்கொண்டு பல விதமான உணவு பதார்த்தங்கள் சாப்பிட்ட இடம். ஏன்னா பிரேமி பக்தர்கள். அதனால அந்த தட்டு அந்த உணவு எல்லாம் நான் கிருஷ்ணருக்கு இன்னைக்கு சேவை புரிகிறேன்னு நினைக்கும் போதே அந்த அன்புல வந்து கல்லுலாம் அவ்வளவு எளிதாக வந்து மென்மையாகாது, உருகாது. அதனால அந்த தட்டுக்கும் அந்த உணவு வைத்திருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கும் பிரேமை பிடித்து கொண்ட காரணத்தால கல்லையே உரிக்கிறதுன்னா அப்ப கிருஷ்ண பக்தி நம் கல் போன்ற இதயத்தையும் ஏன் உருக்காது? உருக்குங்கிற நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஓகே, என்ன பிரச்சனைனா கிருஷ்ணர் வந்து பல அனர்த்தங்களை போக்கி விட்டாலும் ஒரு சில அனர்த்தங்கள் அப்படியே வச்சிருப்பாரு. அதனால நம்ம நினைத்து கொண்டு இருப்போமா பக்தியில வந்து முன்னேறாம இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பக்தரை சுத்தி நிறைய வேலிகள் இருக்கு. ஒரு 100 அடுக்கு வேலிகள். 99 வேலி அடுக்குகளை வெளியில எடுத்து விட்டார். ஒரு அடுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம அதை தாண்டினாதானே போக முடியும். அதனால அனர்த்தங்கள் இருப்பது போல நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனா பக்தி தொண்டு செய்து அவருடைய லீலையை ஸ்மரணம் செய்தோம்னா எவ்வளவு மலை போன்ற பாவங்களை எல்லாம் அவர் அழித்து விடுகிறார். அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா பக்தியின் தன்மையை கிருஷ்ணர் மறைக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து கொள்கிறார். அதனால அபூர்வமான பக்தியை அவர் அவ்வளவு எளிதாக கொடுப்பதில்லை. அதனால வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா தகுதி இல்லாதவர்களும் எடுத்துக்கொள்வார்கள். தகுதி இருந்தா யார் வேணா எடுத்துக்கலாம். தகுதி இல்லாதவர்களாம் அப்புறம் தகுதி இல்லாதவர்களை கிருஷ்ண பக்தி கொண்டு வந்து அப்புறம் அவங்க கிருஷ்ணரை வந்து ஏசி கொண்டு இருப்பார்கள். அதனால கிருஷ்ணர் அவங்களுக்கு ஒரு மாயத்திரையை போட்டு தனது வட்டத்துக்குள் வராமல் கட்டுண்ட ஜீவராசிகளை பார்த்து கொண்டு எப்ப அவனது மனநிலையெல்லாம் சீராகிறதோ பிறகு பக்தர்களின் சங்கத்தை கொடுத்து அவனையும் வந்து பக்தி பாதையில முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்கிறார். அதனால இது வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா போஜன் மந்திர்னு வந்து சொல்லுவாங்க இந்த காமியவனத்துல இருக்கக்கூடிய இந்த ஆலயம் எல்லாம். அதனால இங்க கிருஷ்ணர் பலராமர் வைத்து சாப்பிட்ட அந்த தட்டின் சுவடுகள் எல்லாம் இங்க பதிந்திருப்பதை நாம பார்க்கலாம். அதனால இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒண்ணு கிருஷ்ணர் சாப்பிட்ட அந்த தட்டின் சுவடுகள் பதிந்திருப்பதை பார்க்கலாம். அல்லது சரண் பஹாரினா கிருஷ்ணருடைய திருப்பாதங்கள் பதிந்திருப்பதை பார்க்கலாம். அல்லது கிருஷ்ணருடைய கரங்கள் பட்டு அந்த கற்களும் வந்து உருகி இருப்பதையும் வந்து பார்க்கலாம். நிறைய பிளேசஸ் ஆஃப் விசிட் எல்லாம் இங்க இருக்கிறத நாம வந்து பார்க்கலாம் இந்த இதுல. அதனால இந்த லீலை நடைபெறும் போதும் கிருஷ்ணர் பலராமர் நண்பர்களுடன் போஜனத்தை ஏற்கிறார்னா அந்த இடத்துல நானும் இருக்க வேண்டும்னு நாம ஒரு விஷயத்தை சிவபெருமானிடமிருந்து கற்க வேண்டும். அது என்ன அப்படின்னா ஆவல். எல்லா வனத்திலையும் போய் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானின் ஆலயம் இருக்கும். என்னை விட்டுடாதீங்க. கிருஷ்ணர் பலராமர் எந்த லீலை செய்தாலும் நான் அதுல இருக்க வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு வந்து சிவபெருமானிடத்துல அந்த ஆவல் இருக்கு. அந்த ஆவலை
நாம சிவபெருமானிடத்துல பிரார்த்தனை செய்தோம்னா அது கொடுப்பதற்கு தான் சிவபெருமான் இருக்கிறார். சிவபெருமானே அதுதானே வந்து சொல்கிறார். நீங்க அதுதான் ஒரு பக்தர் சிவபெருமான் இடத்துல கேட்கிறார். நீங்க கேட்கறதெல்லாம் அசுட்டோஷங்கிற முறையில எல்லா பௌதீக விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறீர்கள். நீங்க எந்த வரத்தை உயர்வாக நினைக்கிறீர்கள்னு கேட்டபோது சிவபெருமான் திருவாயால இருந்து வந்தது ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் மீதான தூய அன்பு அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். அதனால இந்த லீலா ஸ்தலங்கள் எல்லாம் நாம செல்லும் பொழுது, ஏன்னா நாம இப்ப பாகவதத்துல படிக்கிறோம், இந்த இடங்களுக்கு சென்று பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது, ஒரு உற்சாகம் ஏற்படுது, ஊக்கம் ஏற்படுகிறது. அதுலயும் வந்து அந்த வனம் எல்லாம் பகவானுடைய லீலாஸ்தலம், பக்தர்களுடைய சங்கம், அங்கு பகவானுடைய விக்கிரகம் இருக்கு. அதனால முக்கியமான 5 அங்கங்கள் பக்தி இருக்கிறத பார்க்கலாம். அங்க நாம ஜெபம் செய்கிறோம், பக்தர்களுடைய சங்கம் இருக்கு. இதுக்கு மேல நாம எதிர்பார்ப்பதற்கு என்ன இருக்கு? சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். சரி, இப்ப இந்த லீலையின் மூலமாக கிருஷ்ணர் நமக்கு கற்கக்கூடிய பாடம் என்ன? கிருஷ்ணர் வந்து ஒரு பாடத்தை வந்து பக்தி வினோத தாக்கூர் மூலமாக நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த லீலையை கேட்பதன் மூலமாக ஒரு அனர்த்தங்கள் நமது இதயத்திலிருந்து நீங்குகிறது. அது என்னன்னா, pride arising by following one's own வர்ணாசிரம தர்மா. வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலமாக ஒரு பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ சூத்ரனோ அல்லது வந்து பிரம்மச்சாரி கிரகஸ்தா வனப்பிரஸ்தா சன்னியாசி இதெல்லாம் வந்து ஒரு அடையாளம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பௌதீகமானது. சோ அதுல வந்து ஒரு பெருமை கொண்டோம்னா அது வந்து ஒரு அனர்த்தமாக கருதப்படுகிறது. சோ அப்ப அதுல இருக்கக்கூடிய தவறான கருத்துக்களை எல்லாம் போக்க வேண்டும்னா வர்ணாசிரம தர்மத்தின் எதற்காக அதெல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருப்பதுங்கிறத வந்து தெரிந்து கொள்ளலாம். சோ அதனால பக்திங்கிறது வந்து வர்ணாசிரமத்திற்கும் அப்பாற்பட்டது. ஆனா அதே சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா வர்ணாசிரமம்ங்கிறது வந்து மறைமுகமாக கிருஷ்ணரின் மகிழ்ச்சிக்காக செய்யப்படுவது. அவங்களுடைய வர்ணாசிரமத்தில் கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்யும் பட்சத்துல படிப்படியாக உயர்ந்து அது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு வந்து சொல்லலாம். அதனால வந்து அது நிச்சயம் வந்து உயர்வு நிலையை கொடுக்கும். அதனால வர்ணாசிரமத்தை கடைபிடிப்பதன் மூலமாக சூத்திர நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த தமோ குணத்திலிருந்து படிப்படியாக ரஜோகுணம் பிறகு எல்லாம் வந்து சத்துவ குணத்திற்கு வர வேண்டும். அதனாலதான் வர்ணாசிரமம். அதனால கிருஷ்ணர் இந்த பௌதிக லோகத்தை படைத்தாலும் அம்போன்னு விட்டு விடல. அதுக்கும் ஒரு கோட்பாடுகளை வைத்து விட்டு எல்லாம் வர்ணாசிரமத்தை கடைபிடிங்கள்னு சொல்கிறார். ஆனா வர்ணாசிரமத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அது கட்டுண்ட ஜீவராசிகளுக்கு தான். வர்ணாசிரம தர்மப்படி கிருஷ்ணர் நடந்து கொள்கிறார்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு அங்க சரியான புரிதல் இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். வர்ணாசிரமங்கிறது கட்டுண்ட ஜீவராசிகளுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வர்ணாசிரம முறைப்படி நாம படிப்படியாக பகவானை வழிபட்டு நாம ஒரு முன்னேற்ற பாதைக்கும் அது நம்மை அழைத்து செல்லும். அதனால வர்ணாசிரமத்திலையும் வந்து பிராமணர்கள் வந்து அங்கிரச வேத யாகத்தை செய்து சொர்க்கத்தை அடைய வேண்டும்னா சிறிதளவு பக்தி தொண்டாது செய்ய வேண்டும். ஆனா வந்து பக்தி பிரதானமாக இல்லாவிட்டாலும் சிறிதளவு பக்தி தொண்டு செய்யும் பட்சத்துல தான் அது வந்து சொர்க்கத்தை அடையக்கூடிய பலனையும் கொடுக்கிறதுங்கிறத வந்து பார்க்கலாம். வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கம் என்னன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு. மகாபிரபு வந்து பிரேமையை வந்து புருஷார்த்தான்னு 5வது புருஷார்த்தாவா வந்து கிருஷ்ண பிரேமையை வந்து நமக்கு கொடுக்கிறார். அதனால வந்து பக்திக்கு காரணம் வர்ணாசிரமம் அல்ல, பக்திக்கும் வர்ணாசிரமத்துக்கும் வந்து சம்பந்தம் இல்லைங்கிறத வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதத்துல பார்த்தோம்னா இந்த கோட்பாடுகளை புரிந்து கொள்வதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை சரியா புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா அப்புறம் வந்து பக்திக்குள்ள யாராவது கீழ் ஜாதிக்காரங்க பக்தி தொண்டு செய்யும் போது ஏளனமாக பார்த்தோம்னா அது நம்மை நரகத்திற்கு அழைத்து சென்று விடும். ஹிப்பிக்கள் எல்லாம் வந்து நல்லா பக்தி தொண்டை எடுத்துக்கொண்டனர் அமெரிக்க பக்தர்கள். காரணம் என்னன்னா அவங்க ஒண்ணும் தேவர்களை வழிபடல, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டனர். இங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பி கிச்சடி ஆக்கிட்டு தேவர்களும் ஒண்ணு பரமபுருஷ பகவான்னு சொல்லி அது அபராதத்தில் முடிவதை நாம பார்க்கலாம். அதனால பௌதீக விருப்பம் இருக்குன்னா சரி, அந்த விருப்பத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு இறுதியாக கிருஷ்ணரிடம் அழைத்து செல்வதற்கு ஒரு முறையாக அமைக்கப்பட்ட பாதை தான் இந்த வர்ணாசிரமம்ங்கிறத வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஒருவரை சத்துவ குணத்திற்கு உயர்த்தி பௌதீகத்துல இருந்து படிப்படியான பற்றின்மையும் கொடுக்கக்கூடியது வர்ணாசிரமம். படிப்படியாக பற்றின்மையை ஏற்படுத்துவது, அந்த பற்றின்மைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல வர்ணாசிரமத்தை ஒருவர் வந்து பிராமணராகவோ அல்லது சன்னியாசியாகவோ இருக்கும் பட்சத்துல அவர் சரணாகதி பாதை எடுக்கணும் அவசியம் எல்லாம் இல்லை. நேரடி சரணாகதி எல்லாம் வர்ணாசிரமத்துல போதிக்கப்படல. ஆனா அவங்க வர்ணாசிரமத்துக்குள்ள இருந்தாலும் சரி, வர்ணாசிரமத்தை விட்டு வெளியே வந்தாலும் பக்தி தொண்டு செய்யலாம். பக்தி தொண்டு வர்ணாசிரமத்தை சார்ந்து இல்லை. அதனாலதான்
சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் வைஷ்ணவர்கள் அல்ல, மாயாவாதிகளும் இருக்கார்கள், மாயாவாதி சன்னியாசிகளும். அதனால சத்துவகுணம் தான் வந்து பக்திக்கு காரணம் என நினைப்பதும் வந்து தவறு. பக்தி எதனால் ஏற்படுகிறதுனா பக்தி தான். அது எப்படின்னா பக்தர்களின் மூலமாக கிடைக்க பெறுகிறது. அதனால வர்ணாசிரமத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாம வந்து பகவானுக்கு அர்ப்பணித்து அதனை வந்து தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். இப்ப நாம ஜபம் செய்யறோம் அப்படின்னா 16 மாதம் ஜபம் செஞ்சுட்டு கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா நான் உனக்கு 16 மாதம் நாம ஜபம் செஞ்சுட்டேன்ட்டு வந்து அர்ப்பணிக்க வேண்டிய அது அவசியம் இல்லை. ஏன்னா அது நேரடி பக்தி தொண்டு. அந்த நேரடி பக்தி தொண்டு அது பக்தி அங்கத்தின் ஒரு பிரிக்க முடியாத பகுதி ஆகுது. ஆனா வர்ணாசிரமத்துல நாம ஏதாவது செய்துவிட்டு அது பகவானுக்கு அர்ப்பணித்தால்தான் அதுல இருந்து நாம களங்கத்திலிருந்து விடுபட்டு அதை ஆன்மீகமயமாக மாற்ற முடியும். அதனால வர்ணாசிரமத்துல இருக்கக்கூடிய கர்ம யோகத்தை செய்வதன் மூலமாக நமக்கு பிரேமை கிடைக்காது. பக்தி செய்வதன் மூலமாகத்தான் பிரேமை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தர்மா தர்மம் வேற, பக்தி வேற. வர்ணாசிரமத்துல அந்தந்த வர்ண ஆசிரமத்திற்கு உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கோட்பாடுதான் வந்து தர்மம். அதனால தர்மத்தை வைத்துக்கொண்டு பகவானை எடை போடக்கூடாது. அதுதான் பொதுவா எல்லா மக்களும் வந்து கிருஷ்ண பக்திக்கு வருவதற்கு எல்லாம் தயங்குவது என்னன்னா, கிருஷ்ணர் 2 பொண்டாட்டிக்காரன், ஏன் இவ்வளவு 16,108 மனைவி வச்சிருக்கிறார், ஏன் வந்து அவர் கோபியர்களின் வஸ்துக்களை வஸ்திரத்தை திருடுகிறார், இப்படி எல்லாம் வந்து சொல்லி கொண்டிருப்பார்கள். அங்க ஏன் காரணம் என்னன்னா, அங்க தர்மத்தின் மூலமாக கிருஷ்ணரை பார்க்கின்றனர். மாறாக தர்மத்தை படைத்தவர் கிருஷ்ணர் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம்ங்கிறது வந்து கட்டுண்ட ஆத்மாக்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான். அதையும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மிஸ்கான்செப்ஷன். இந்த மிஸ்கான்செப்ஷன் எல்லாம் இருந்தா அது 20, 40, 30, 50 வருஷம் இஸ்கான்ல இருந்தாலும் அந்த மனநிலை எல்லாம் போகாத பட்சத்துல தூய பக்தி தொண்டு, சுத்த பக்திக்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா காரணம் என்னன்னா, சித்தாந்தமும் நமக்கு வந்து தேவை. கிருஷ்ணர் யாருங்கிறத தெரிந்து கொண்டு தவறான கருத்துக்கள்லாம் இருக்கும் பட்சத்துல அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதனால வர்ணாசிரமத்தின் சொரூபமே குணம் தான். ஏன்னா வர்ணாசிரமம் வந்து சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணத்துடைய கலவை தான். ஆனா பக்தியின் சொரூபம் வந்து பகவான், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வந்து இங்க வர்ணாசிரமத்தையும் பக்தியும் கலக்கக்கூடாது. பகவான் முக்குணங்களுக்கு உட்பட்டு செயல்படுவதில்லை. பகவான் வந்து மாறாக முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். தூய பக்தி செய்வதுதான் ஒருவரை வந்து பிரேமை நிலைக்கு உயர்த்தி செல்லும். அதனால வர்ணாசிரமம் ஒருவருக்கு பிரேமையை கொடுக்காது. அதனால வந்து நேரடியான பகவானின் கருணை என்பது பக்தி தான், வர்ணாசிரமம் இல்ல. அதனால கர்மம் ஞானத்தை செய்வதன் மூலமாக கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைவதில்லை. பக்தி செய்வதன் மூலமாக கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறார். இப்ப பக்தி எந்த அளவுக்கு உயர்ந்தது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, தினந்தோறும் அப்படியே 16 மாலை சிரவணம், கீர்த்தனம் இது சாதாரண விஷயம் இல்லை. இது அப்படியே வந்து ஒருவரை கிருஷ்ணரின் இடத்திற்கு அழைத்து செல்லும். அதனால பகவானை நேரடி தொடர்பு கொண்டிருப்பதனால உடனடியா சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கக்கூடியது. அதனால பக்தியின் மூலமாக கிருஷ்ணரை நேரடியாக திருப்தி செய்ய முடியும். வர்ணாசிரமம் மூலமாக நிச்சயம் வந்து பகவானை வந்து திருப்தி எல்லாம் வந்து செய்ய முடியாது. ஏன்னா வர்ணாசிரமங்கிறது முக்குணம். முக்குணத்துல கிருஷ்ணர் வந்து கவரப்பட மாட்டார். பிரேமி பக்தர்களாலதான் வந்து கவரப்படுகிறார். அதனாலதான் இப்ப எல்லாரும் வந்து பக்தி எடுப்பதற்கு தகுதி வேண்டும் அல்லவா? தகுதிங்கிறது என்ன? ஆவல், நம்பிக்கை இருக்க வேண்டும். எல்லாருக்கும் இருக்கா என்ன? இல்ல. அதுக்காக இல்லாதவங்களுக்கு கிருஷ்ணர் அம்போன்னு விட்டுட்டாரா? சரி, ஓகே, நீங்க இந்த வர்ணாசிரம முறையை கடைபிடித்து நீங்க படிப்படியாக வாங்க. லிப்ட்ங்கிறது ஒரு பக்தி மாதிரி. லிப்ட்ல வந்தா நல்லது. லிப்ட்ல வரமாட்டேன், நான் படிக்கட்டுல தான் ஏறி வரணும், அதுதான் வர்ணாசிரமம். படிப்படியாக என்னையும் வந்து அடைகிற மாதிரி கிருஷ்ணர் வந்து அற்புதமான முறையில அதுதான் வந்து வர்ணாசிரமத்தை ஒரு அறிவியல் படியும் விஞ்ஞான ரீதியாகவும் கிருஷ்ணர் படைத்துள்ளதை வந்து பார்க்கலாம். அதனால வர்ணாசிரமம் வந்து அபக்தர்களுக்கு ஒரு நல்ல உபதேசமாக தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பக்தர்களுக்கு சவணம், கீர்த்தனம், சாது சங்கம் இதை செய்தாலே போதுமானது. பக்தி வந்து வர்ணாசிரமத்திற்கும் அப்பாற்பட்டது. அதனால நாம வர்ணாசிரமத்தை வந்து நிராகரிப்பதில்லை. மாறாக பக்தியும் வந்து வர்ணாசிரமத்தை வந்து சார்ந்து இருப்பதில்லை. கலியுகத்துல வர்ணாசிரமம் சிதைந்து கொண்டுதான் போகிறது. அதனால வந்து சமூகம்னு வரும்போது வர்ணாசிரமம் தேவைப்படுகிறது. ஆனாலும் எல்லாரும் அந்தந்த ஆசிரமத்திற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கிறார்கள்னா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். அதனால வந்து இந்த இதெல்லாம் வந்து இந்த இந்த லீலையின் பின்புலம் பார்த்தோம்னா வந்து இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால வெளிப்புறமாக பார்த்தோம்னா ஓகே, லீலையை செய்கிறார். ஆனா அவர் கொடுக்கக்கூடிய உபதேசத்தை தியானிக்க ஆரம்பித்தோம்னா அப்படியே வந்து எல்லாம் வெண்ணெயை கடைஞ்சா எப்படி நெய் எடுக்கிற மாதிரி பல உபதேசங்களை நாம எடுத்துக்கொண்டு பிறகு நாம அதை வாழ்க்கையில வந்து அமல்படுத்த வேண்டும். அதனால அதை அமல்படுத்தும் பொழுது ராமானுஜாச்சாரியரும் அதைத்தான் வந்து சொல்றார். நீங்க வந்து பக்தனை வந்து ஜாதியாக பார்க்காதீர்கள்,
அதனால பிரபுபாத தானே வந்து சொல்றார்கள், மேற்கத்திய நாட்டு பக்தர்களையும் பக்தர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்காத பட்சத்துல என்ன ஆகும்? பகவான் நேரடியாக வந்து அதனால வந்து நிந்திக்கப்படுகிறார். அதனால நமது பக்தியின் முன்னேற்றம் வந்து பாதிக்கும். So, அதனால அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கான்செப்ட் இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பகவத்கீதை படிக்கும் போதே இது கர்ம யோகம், இது ஞான யோகம், இது வந்து அஷ்டாங்க யோகம், இது பக்தி யோகம்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப வந்து என்ன பர்பஸுக்காக, நோக்கத்துக்காக கிருஷ்ணர் இதெல்லாம் உரைக்கிறார். பாகவதத்துல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கிருஷ்ணரிடத்துல எப்படி அன்பு செலுத்துவது, சேவை செய்வது, அதுக்கு 10 தலைப்புகள் இருப்பதை வந்து பார்க்கலாம். இப்படி நாம பகவத்கீதை பாகவதத்தை கிருஷ்ணருடன் தொடர்பு படுத்தி நாம பார்க்கும் பட்சத்துல அது விரைவாக ஆன்மீக வாழ்க்கையில் பக்தியில் வந்து முன்னேறலாம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஏதாவது பக்தர்களுக்கு கேள்வி, கமெண்ட்ஸ், ரியலைசேஷன் இருந்ததுன்னா பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ பிரபு. ரொம்ப அருமையா இருந்தது. வர்ணாசிரம பிராமணர்கள் வந்து இந்த யஜ்ஞம் பண்றது வந்து வர்ணாசிரம தர்மத்துல சேர்ந்தது, பக்தி தான் வந்து சிறந்தது அப்படின்றது ரொம்ப அழகா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டுட்டு வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற பக்தர்களுக்கு கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பேரு சொல்லுங்க. விவோன்னு வருது. தயத்ரியா தேவிதாசி பிரபு. சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இத நேரம் வந்து இன்னும் வந்து போக கூடாது, கிளாஸ் தொடர்ந்துட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சது உங்களோட கிளாஸ். மறுபடியும் இன்னொரு நாளைக்கு நீங்க கிளாஸ் கொடுக்கணும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. உங்க பேரு? உமா. சொல்லுங்க. இல்ல, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு என் பேரு கவியரசன் பிரபு. பிரபு உங்க கிளாஸ் உண்மையா உண்மையா உங்க கிளாஸ் அருமையா இருந்துச்சு. கேட்க 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 உண்மையா நல்லா இருந்துச்சு பிரபு. நீங்க பேசுறது இன்னமும் வாயில தங்கம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி உண்மையா அருமையா இருந்துச்சு பிரபு. உங்க கிளாஸுக்கு இன்னும் வந்து கேட்கணும்னு ஆசையா இருக்கு பிரபு எனக்கு. ரொம்ப ரொம்ப பிரபுபாதருடைய பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல ரொம்ப அற்புதமான முறையில விவரித்துள்ளார். ஆச்சாரியர்களுடைய வர்ணனையும் கூடவே சேர்த்துள்ளார். எல்லா புகழும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரணாம் பிரபுஜி. இன்னொரு தடவை பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி 12 வனங்கள் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு பிரபுஜி எனக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தன்வாத் பண்ணாம் பிரபு. கிருஷ்ணாவோட பாலிலே அருமை சூப்பரா இருந்துச்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரபு. நாங்க மறுபடியும் விருந்தாவனுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. காவியவனத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தீங்க பிரபு.